பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கர்த்தர் இம்மட்டமாய் நம்மளை நடத்தி வந்து இந்த நித்திய ஜீவன் திருச்சபையில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை காணும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய், அவருடைய தேவ செய்தியை கேட்கும்படியாய் இந்த நாளை நம்மளை அழைத்த கிருபைக்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து தேவ வார்த்தையை கேட்கறதுக்கும், இன்னைக்கு தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருப்பேன். காலையிலே எழுந்தோடனே எவ்வளோ பேர் சந்தோஷத்தோடு இன்னைக்கு வந்திருப்போம். பெரிய ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா தேவன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வந்து இப்போ ஹல்லேலூயா சொல்றதுலேயே நம்ம வந்து எவ்வளோ உற்சாகத்தோடு தாகத்தோடு தேவன் சமூகத்தில் வந்திருக்கோம் நமக்கு தெரியணும். ஹல்லேலூயா. சரி, கண்களை மூடி நம்ம தேவ வார்த்தைக்கு போன்ற முன்பாக தேவனுக்கு ஒரு சிறிய ஜெபத்தோடு கூடி நன்றி செலுத்துவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளில் கூட உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளை நீர் காண செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்த எபினேசர் நீர் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை பேசும்படியாய் அடியேனை தெரிந்தெடுத்தமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையானது ஆண்டவரே இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையது என்று சொல்லியிருக்கிறேன் ராஜா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் பேசும்போது தேவாவியானவரை அடியேனை மறைத்து நீர் வெளிப்படும்படியா ஆண்டவரே, நீர் இந்த இடத்துல மகிமைப்படும்படியா ஆண்டவரே ராஜா, நீங்க வாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இருதயத்துல பறியும்படியா ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல எத்தனை பிள்ளைகள் எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க ஆண்டவரே, அந்த வார்த்தையானது ஒவ்வொரு இருதயத்திலும் தங்கும்படியா உங்களுடைய கிருபையின் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அனைவரும் அமருமா. இந்த நாளில் கூட தேவ செய்தியை தேவ வார்த்தையை பேசும்படியா வாய்ப்பை கொடுத்த டாக்டர் EVG சுமிதா பிரகாஷ் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு பெரிய ஊழியக்காரர் மூலியமா தேவன் இந்த நாளில் என்ன தெரிஞ்செடுத்திருக்கிறாரு, அதுக்காக நான் தேவனுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. என்ற நாளில் நான் உங்கள் மத்தியில் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அநேகர், நாங்கள் அநேகர், we are many, நாங்கள் அநேகர். இது வந்து லேகியோனை குறிச்சித்தான ஒரு சம்பவம். பைபிளில் தேவ வசனத்தில் ஒரு லேகியோனை குறித்து இந்த ஒரு சம்பவத்தை குறித்து நான் இன்னைக்கு இதன் மூலிமா அநேக காரியங்கள் நமக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்குது என்று சொல்லி இது நம்ம வந்து இந்த வசனத்து மூலிமா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் எடுத்துருக்க இந்த வார்த்தை மார்க் 5ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். அதை நம்ம முதல் வாசிப்போம். மார்க் 5ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் லேகியோன் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி இந்த நாளில் இந்த தேவ செய்தி நான் உங்கள் மகத்தியில் பகிர்ந்துக்க போகிறேன். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்த அசுத்தாவி வெளியே வந்தது என்றால் மீண்டும் அந்த அசுத்தாவி அந்த மனுஷனுக்குள்ளே போக முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம். நம்ம போக முடியும் என்று சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள உள்ள அசுத்தாவியை துரட்டிட்டார்னா மீண்டும் அந்த மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள போக முடியுமா? யார் துரத்துறாரு? இயேசு கிறிஸ்து துரத்துறவங்க போக முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப போக முடியும். கர்த்தர் துரத்தும் போது கூட அந்த பிசாசு நுழைய முடியும் என்று வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. மார்க் நான் இந்த கதையை உங்களுக்கு இந்த வசனத்தை எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு இதாக சொல்லிட்டு வரேன். இதனுடைய பொருள், இதனுடைய அர்த்தம், இது என்ன சொல்லப்படுது என்று நான் பிற்பாடு உங்களுக்கு அதை வரையா சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. மார்க் 4ஆம் அதிகாரம் 35ஆவது வசனம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவிலிருந்து தப்பி ஓடி அவரை கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்தது.
அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. அப்படியே கண்டினியூவா நீங்க பைபிளை திறந்து இந்த வசனத்தை பார்த்துட்டு வாங்க. இப்போ இவங்க கலிலேயா கடற்கரையில் ஒரு படகு இந்த இடத்துல இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்துகிட்டு இருக்கிறாங்க யாரோட? சீஷரோட. இப்போ இவங்க படகுல போகும்போது காற்று அடிக்க தொடங்கியது. யாரோட போறாங்க? இயேசு கிறிஸ்து சீஷரோட போறாங்க. காற்று அடிக்க தொடங்கியது. பலமான காற்று அடிச்சிச்சான். இப்போ இந்த பகுதியில எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொந்தளித்து கொண்டிருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் அந்த படகுல நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து அந்த மார்க் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த கற்பநகர் ரூமில் ஊழியம் செஞ்சுட்டு நிறையா சீஷர்களையும் நிறையா பேய் பிசாசு பிடிச்சவங்களையும் சரி சுத்தமாக வியாதியாக இருக்கிறவங்களையும் சரி குணப்படுத்திட்டு அவர் நிறையா ஓய்வே இல்லை அவருக்கு. அந்த நாள் முழுதுமாக அவர் ஊழியத்தில் தான் இருந்தார். ஊழியத்தை செஞ்ச பிறகு இந்த கதிரை நாட்டுக்கு வராரு. அதை எல்லாம் முடிச்சுட்டு அப்போ அதனால அவர் ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு. கொஞ்சம் கூட ஓய்வு இல்லை. அதனால் ரொம்ப டயர்டாக இருந்தனால அவர் வந்து அந்த 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 இடத்துல வந்து கொஞ்சம் உறங்கி கொண்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தேவனுடைய வேலை கொஞ்ச நேரம் கூட அவருக்கு ஓய்வில் கிடைக்கல. இப்போ அவர் படுத்து கொண்டிருக்கிறாரு. சீஷர்கள் உடனடியாக எழுந்து வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்குறாங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? கொஞ்சம் ஏதாவது செய்யுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே இயேசு கிறிஸ்து எழுந்து காற்றை அதட்டினார். கடலை பார்த்து இறையாதே, அமைதலாயிரு. உடனடியா அந்த காற்று நின்று போய் மிகுந்த அமைதலாய் உண்டாயிற்று. இப்போ ஏன் இந்த மாதிரி இங்க போகும்போது ஒரு பெரிய காற்று வரணும்? நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஏன் ஒரு பெரிய காற்று வரணும்? ஒன்று நம்மளுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கும் விசுவாசத்தை சொல்லி கொடுக்குறாரு. அதே நேரத்தில் இங்கே ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சுட்டு தான் வராங்க. ஏன் காற்று அடிக்குது? அப்போ நம்மளும் ஊழியக்காரங்க கூட ஏன் இந்த தடை வருது, எதுக்கு இந்த தடை வருது? நம்மளுக்கு தெரியும், ஊழியக்காரர்களுக்கு தெரியும் அது என்ன நோக்கம், என்ன காரியத்துக்கு இத்தனை தடைகள் வருது அப்படின்னு. அதே போல தான் அவங்க விசுவாசத்தை கற்றுக் கொடுத்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு அப்பதான் அற்புதத்தை செஞ்சு அப்பதான் வியாதியை சொஸ்தமாக்கி பிசாசை ஓட்டிட்டு வர்றாரு. அப்பயும் இவங்க வந்து ஒரு பயம், ஆண்டவரே ஏன் இன்னும் தூங்கி இப்படி அடிக்குது, என்ன செய்யுது எங்களுக்கு தெரியல அப்படின்னு. அப்பதான் அவர் சொல்றாரு பாருங்க, அந்த அற்புதத்தை இவர்களோட மனசு எப்படின்னா இன்னும் முழுமடையாம இருந்துச்சு. இவர்களோட மனசு வந்து இன்னும் முழுமடையல, அதாவது இன்னும் அவங்க புரிஞ்சுக்கல கிறிஸ்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னே அவங்களுக்கு இன்னும் புரிஞ்சுக்கல. அதுக்குள்ளாரவே இன்னொரு அற்புதத்தையும் அவர் அவங்க மத்தியிலே செய்யறாரு. காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினது ஒரு பக்கத்துல சீஷர்கள் விசுவாசத்தை சீஷர்களுக்கு விசுவாசத்தை காமிச்சாலும் இந்த இடத்துல இன்னும் ஒன்றும் இருக்கு. ஏன் இந்த காற்று வந்தது, ஏன் இந்த அலைகள் எல்லாம் கொந்தளித்தது, இதை குறித்து நான் பிற்பாடு உங்ககிட்ட வசனத்தோடு இந்த காரியத்தை பேசுவேன். இப்போ இங்கிருந்து தொடங்கி இவர்கள் கணேசரியத்துக்கு பகுதிக்கு வந்துடுறாங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்க போகிறோம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரினுடைய நாட்டிற்கு வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவைக்கு எதிராக வந்தான். மார்க் 5:3 வசனம், அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளே இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. மார்க் 5ஆம் அதிகாரம் 4 வசனம், அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. மார்க் 5ஆம் அதிகாரம் 5 வசனம், அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இப்ப இவன் நிர்வாணியா கூட இருந்தான்னு வசனம் சொல்லுது. அந்த இடத்துல அவன் நிர்வாணியா கூட இருந்தான் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கும். கல்லறையில் தான் அவனுடைய வீடு இருந்துதான். அவனோட வீடே கல்லறையில் தான் இருந்துச்சான். இப்ப இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவன் ஓடி வரான். இவன் வந்து இருக்காருன்னா இவர் வந்திருக்காருன்னா இவனுக்கு எப்படி தெரியும் இவர் வந்துட்டாரு, இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு எப்படி தெரியும்?
சரி, இப்போ வந்த உடனே ஓடி வந்து அவன் என்ன சொல்றான்னு பார்ப்போம். மார்க் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவன் என்ன சொல்றான்னு இந்த வசனத்து மூலமா நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவனை பணிந்து கொண்டு, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து வந்தோடனே அவன் ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு. இப்போ இயேசு கிறிஸ்து வந்தோடனே இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கணும்? ஓடி இருக்கணும். ஐயோ ஏசப்பா வந்துட்டார், பிசாசு என்ன, நம்மளாம் என்ன சொல்லுவோம், ஏசப்பா வந்துட்டார், பிசாசு ஓடிடும் பின்னாடி அப்படின்னு சில நேரம் நம்மளும் யோசிப்போம். பக்கத்திலே வராது, ஓடிடும் அப்படின்னு. ஆனால் இந்த மனுஷன் எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அவன் ஓடி வந்து அவன் காலடியில் விழுறான். நம்ம வந்து ஐயோ இங்கே வந்து பசாசு பக்கத்தில் இருக்குது, இங்கே வர முடியாது. அவன் எல்லா இடத்துலையும் நுழைஞ்சு வருவான்னு தான் இப்போ அதுக்கு முந்தின மெசேஜில் டாக்டர் வந்து நம்மளுக்கு சொன்னாங்க. பல ரூபத்தில் அவன் வந்து நம்மளுக்குள்ளே நுழைவான், பல காரியங்கள் செய்வான் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஆனால் இவன் ஓடி வந்து பணிந்து கொண்டான் என்று வசனம் சொல்லுது. மார்க் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், இயேசு உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கு உமக்கு என்ன, என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அவன் கேட்குறான், ஏசப்பாட்ட வந்து கேட்குறான் உளுந்த கையோட, உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தவா வந்தீங்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு பிசாசு வந்த உடனே சொல்றாரு என்னன்னா, அவர் என்ன வேதனைப்படுத்தவா அவர்கிட்ட வந்தாரு? பிசாசு உடம்புல இருக்கு, அந்த பிசாசை அவர் துரட்டுறாரு. அவர் துரத்துறதுக்கு வந்து அவன் வந்து கேட்குறான், என்னை வேதனைப்படுத்தவா வந்தேன் அப்படின்ட்டு. அப்போ ஏசப்பா வந்து அந்த மனுஷனை வேதனைப்படுத்துறதுக்கு அந்த கதிரின் இடத்துக்கு வந்தாரு? இல்லை, அவனை சுகப்படுத்த தானே வந்தாரு. அப்போ அவன் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவனுக்குள்ள இருக்கிற அநேக பிசாசுகள் கேட்குது. என்னை வேதனைப்படுத்தவா தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்றான். தேவன் பேரில் ஆணையிட்டு. அப்போ இயேசு வந்த உடனே என்ன சொல்றாரு? என்னை வேதனைப்படுத்தாத, நான் தேவன் பேரில் உமக்கு ஆணையிட்டு இருக்கிறேன், என்னை மட்டும் வேதனைப்படுத்தாத. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து இருக்கிறது, இந்த பிசாசு வேதனைப்படுத்தவா வந்தாரு. முதல் கேள்வி பார்த்தோம் இல்லையா, வேதனைப்படுத்தவா வந்தாரு பார்த்தோம் இல்லையா. அப்போ நம்ம ஏன் வந்தாருன்னு ஒரு வாட்டி இயேசு கிறிஸ்து மனுஷனுக்குள்ள அசுத்தாவை, நான் ஆரம்பத்திலே நான் உங்கள்கிட்ட சொன்னல, ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்தாவை பூந்துச்சுன்னா அது வந்து வெளியாயிட்டு திருப்பி வருமா அப்படின்னு நான் கேட்டேன். நான் வார்த்தை ஆரம்பிச்சோன்னு நம்ம சொன்னோமா இல்லையா. அந்த மாதிரி மனுஷனுக்குள்ள அசுத்தாவை துரட்டிட்டாருன்னா மீண்டும் அந்த மனுஷனுக்குள்ள போக முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்த போது, இப்போ அடுத்த வசனத்துல நம்ம பார்ப்போம் பாருங்க. அந்த வசனத்துக்கு உண்டான அர்த்தத்தை ஆண்டவர் சொல்லுவாரு. மார்க் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நம்ம வாசிப்போம். ஹல்லேலூயா. ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். இப்ப என்ன சொல்லியிருந்தாரு? ஏற்கனவே சொல்லியிருக்காராம், அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு போ சொல்லியிருக்காரு. இதை இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையாவே பேசுவார். இந்த வசனத்துல ஒரு ஓமையாவே, அதுக்கு முன்பாக உள்ள வசனத்துல ஒரு ஓமையாகவே இதை பத்தி சொல்லுவாரு. இந்த ஆவி என்ன பண்ணி இருக்குன்னா, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் மேலும் பொல்லாத ஆவிகளை கூட்டி வந்து மீண்டும் இந்த மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள போச்சான். வாசிப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இதற்குண்டான பதில நம்ம தேவன் வந்து சொல்லியிருப்பார். லூக்கா 11ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி பாருங்க, ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போகும்போது வறண்ட இடங்களில் அலைந்து இறைப்பாதல் தேடியும் கண்டடையாமல், நான் எங்க வந்தோனோ அதே இடத்துக்கு திருப்பி போவோம் என்று லூக்கா 11:24 தெய்வன் அழகா சொல்றாரு இந்த வசனத்து மூலியமா. இது மூலியமாவே நம்மளுக்கு தெரிஞ்சு, ஒரு ஆவி போயிட்டா மறுபடியும் போயிட்டு ஒன்றும் இல்லை 7 கூட்டிட்டு வரும். நம்ம இப்போ இருக்கிற காலத்துல 7 கூட்டிட்டு வரோம். ஆனா இவனுக்கு எவ்வளவு வந்துருச்சு? அநேகம் வந்துருச்சான். ஒன்று இருந்தாலே அந்த நம்ம நிறைய இது சாட்சி கேட்குறோம். டாக்டர் வந்து ஒரு விடுதலை செஞ்சோன்னே அந்த அசுத்தாவை விட்டு நம்ம உடம்பு விட்டு போகணுன்னு எப்படி அதை அடக்கழிச்சு, எப்படி அவங்க உடம்பு டயர்டாகி அது என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கிறாங்கன்னு அந்த ஒரு பிசாசு உள்ளுக்கு போகிறப்பே நம்மளுக்கு தெரியும். ஆனால் இவனுக்குள்ளே இருக்கிறது அநேக பிசாசுகள். அப்போ 2000 பிசாசுகள். அப்போ எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு?
அந்த சரீரத்தில் நம்ம அந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம்ல, அவனையே அவனை அடிச்சுட்டு எப்படி இருந்திருக்கும் அந்த பாடுகள். அதுதான் இந்த மனுஷனுக்கு நடந்திருக்கு. இந்த இடத்துல மார்க் 5:8 வசனம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் அந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். எப்போ சொன்னார், எங்கே சொன்னார், எப்போ சொன்னார் இந்த மனுஷனை விட்டு போனேன்? இது கனிசரேத்துக்கு இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னுக்கு அதே சமயத்தில் பார்த்தோன்னா இவரை பார்க்க வந்த மாதிரியே இருக்கும் அந்த கனிசரேத்துக்கு. அதை பார்த்தோன்னு சொன்னால் ஏற்கனவே அவர் வந்து பிசாசை துரட்டி இருக்காரு. இந்த வசனத்தில் பார்த்தோமா, அவர் கணேசரத்துக்கு வர்றது இந்த பிசாசு பிடித்தவனை சந்திக்கிறதுக்கு மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. இதை இந்த காரியத்தை நான் அப்புறமா உங்களுக்கு அந்த வசனத்தோடு நான் விளக்கி உங்களுக்கு நான் சொல்லுவேன். இவங்க எங்கிருந்து வந்துக்கிட்டு இருக்காங்கன்னா பார்ப்போம். இவங்க எங்கிருந்து கப்பநகூமிலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே இருந்து புறப்பட்டு இவர் எங்கே வராரு? கதரின் பகுதிக்கு வராரு. இப்போ கற்பநகரில் என்ன நடந்தது? கற்பநகரில் ஏசப்பா என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருந்தாரு? மார்க் 1ஆம் அதிகாரம் வசனம் 21. ஏசப்பா என்ன செஞ்சு கொண்டிருந்தாரு கற்பநகமூரில்? இந்த வசனத்தின் மூலியமா நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். மார்க் 1:21 வசனம். ஹல்லேலூயா. பின்பு கப்பர் நகமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதிக்க பண்ணினார். உடனே போதகம் பண்ணி கொடுத்தார் தேவனோட வார்த்தையை. அங்கே ஜெப ஆலயத்தில் இப்போ நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, இன்னைக்கு ஒரு தேவ செய்தியை கேட்கலாம். நம்ம ஆலயத்துக்குள்ளே தேவ செய்தி இன்னைக்கு நம்ம கேட்கறது போல இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் எங்கே போகிறாருன்னு வழக்கமாக இருக்குமா? ஜெப ஆலயம். அவர் எப்போவுமே ஜெப ஆலயத்துக்கு போகிறதுக்கு முதல் வழக்கமாக இருக்கார். ஏன்னா ஜெப ஆலயத்தில் அநேக யூதர்கள் வந்திருப்பாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு, சத்தியத்தை சொல்கிறதுக்கும் அநேக வாய்ப்பு இருக்குது. ஜெப ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தையை பேசுறதுக்கு அநேக வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி தான் அப்போஸ்தலராகிய பவுல், பேதுருலாம் செய்வாங்க. சத்தியத்தை ஜெப ஆலயத்தில் போய் செஞ்சுட்டு வருவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறாரு. வந்த உடனே அந்த நாளிலே அந்த நாள் ஓய்வு நாள். அதுவும் ஓய்வு நாள். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் ஒரு அசுத்தாவி உள்ள மனுஷன் இருக்கான். இங்கேயும் அதே மாதிரி நடக்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா, கணேசரேத்து நாட்டில் ஏசப்பா அங்கே ஒரு பிசாசு தொட்டினாரு. அதுக்கு முன்னாடி வசனத்தில் மார்க் 1ஆம் அதிகாரம் 2:23 வசனத்தில் அதே மாதிரி பிசாசு பிடிச்சவனை அவருடைய ஜெப ஆலயத்தில் அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னு சொல்றாரு. இங்கேயும் ஒரு அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் இருக்கான். எங்க ஜெப ஆலயத்துக்குள்ள இருக்கான். இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே இந்த மனுஷன் என்ன சொல்றான்னு பாருங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அதை அதட்டி திரும்பி வராரு. அதை அதட்டிட்டு திரும்பவும் வராரு. வந்த உடனே இந்த மனுஷன் நேரடியாக வராரு. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், காற்று கடலையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு சாத்தானால முடியுமா? நம்மளுக்குலாம் காற்று கடலையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வர செய்யறதுக்கு சாத்தானால முடியுமா? அது தேவனுடைய படைப்பு தானே. இதுக்கு பழைய ஏற்பாட்டில் நம்மளுக்கு நேரடியாக ஒரு சம்பவத்தை அதுக்கு ஒரு சாட்சியாக தேவன் நம்மளுக்கு கொடுப்பாரு. நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது தான் அந்த சாட்சி. எதை பற்றி பேசுவார்னா, யோபுக்கு வந்த சோதனை. யோபுக்கு ஒரு 4 சோதனைகளை தேவன் கொடுத்துருப்பாராம். முதலாவது சோதனை ஒரு ஆள் அவனிடத்துல எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்த்து கொண்டு இருக்கையில் சாயோர் அவர்கள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களுடைய பட்டய கருவிகள்னாலும் வெட்டி போட்டார்கள். அப்போ ரெண்டாவது காரியம் என்ன நினைக்கிறேன்னா, வேறொரு வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்தது, ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. அக்கினி விழுந்துச்சுன்னு சொன்னாக்கா, இதனால் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல யோவான் யாக்கோப் இயேசுவை பார்த்து கேட்பாங்க. இவங்க புறஜாதி பட்டணத்தில் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்பொழுது நீங்கள் உத்தரவு கொடுங்க ஆண்டவரே, வானத்திலிருந்து அக்கினியே இவங்க கிட்ட இருக்கலாம். அதுக்கு கிறிஸ்து என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஆவியில் கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியலையா? அழிக்கிற ஒரு வேலையை அசுத்த ஆவி அந்த அக்னியை கொண்டு தான் அழிப்பான் அப்படின்னு. ஹல்லேலூயா. அழிக்கிறத பிசாசு மட்டும்தான் செய்வான் என்று ஏசப்பா இங்க சொல்றாரு.
அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது. அது பிசாசோட வேலை தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். ஏன்னா யோபு கதையில் நம்ம பார்த்தோமா நம்மளுக்கு தெரியும், அது உத்தரவு கேட்டு தான் யோபுகிட்ட வந்து எல்லா காரியத்தையும் செய்யுது. வேறொருத்தன் வந்து மூணாவது காரியம், வேறொரு வந்து கல்தேயர் 3 பாவம் சாய் வந்து ஒட்டங்களில் போல் விழுந்தது, அவைகள் ஒட்டி கொண்டு போனார்கள், வேலை ஆட்களையும் பட்டைத்து கருவினாலும் வெட்டி போட்டார்கள். 4வது காரியமா சொல்லுவாரு, வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகள் மேல் விழுந்தன, அவர்கள் இறந்து போனார்கள். அந்த காற்று தான் இங்கேயும் அடிக்குது. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல காற்று அனுப்பினது சாத்தான். அவனுக்கு அந்த உத்தரவை கொடுக்கப்பட்டு அதே மாதிரி தான் இங்கேயும் அவன் காற்றிய கட்டுப்பாட்டு செய்கிறான். ஆனாலும் கிறிஸ்து அதே மேற்கொண்டு வர வேண்டிய நேரத்தில் வந்துடுறாரு. வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்து ஏசப்பா அந்த இடத்துல சேர்ந்துறாரு. இந்த சம்பவம் எங்கெல்லாம் பதிவாயிருக்குன்னா, நான் சொல்கிறேன் மத்தேயு 8ஆம் வேத வாசிப்பில் எங்கெல்லாம் இருக்குன்னா, சுவிசேஷ புத்தகத்தில் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது, மார்க் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது, லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இந்த சம்பவம் வந்து இந்த 3 அதிகாரத்திலையும் பேசப்பட்டிருக்குது. இந்த லேகியோனை குறித்து இந்த 3 அதிகாரத்திலையும் பேசப்பட்டு இருக்குது. அப்போ இவன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கல்லறையில் இருக்கிறானா. அதே நேரத்தில் இவன் நிர்வாணியாக இருக்கிறான். இவனை யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. இன்னும் சொல்ல போனால் இவனையே இவனை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. அந்த காலத்தில் பிசாசு பிடித்தவர்கள்லாம் பட்டணத்தில் வர விட மாட்டாங்களாம். அவங்களாம் என்ன செய்வாங்களாம், தூரம் இருக்கணும், அவங்கள எங்கேயோ தங்குவாங்களாம். எப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்லறையில் தான் அவங்கள கொண்டு போய் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த நாட்களில் இப்போ இந்த நாட்களெல்லாம் நம்ம வந்து கொண்டு வந்து உடனே அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அந்த நாட்களில் அவங்களுக்குலாம் வந்து கல்லறையில் தான் அவங்களெல்லாம் வச்சுருப்பாங்களாம். ஹல்லேலூயா. ஏன்னா ஏற்கனவே இவங்க அந்த பிசாசு பிடிச்சி ஒரு செத்தவர்கள் போல் ஆயிடுவாங்களாம். செத்தவர் போல் ஆயிடுறாங்கன்னு சொல்லிட்டு லூக்கா 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். லேகியோன் என்றால் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து ரோமர்களுடைய படைக்கு எண்ணிக்கை உள்ளதை தான் லேகியோன் என்று சொல்லுவாங்க. லேகியோன் சொன்னாக்கா இப்போ நம்ம நினச்சிட்டோம் அது வந்து லேகியோன் பிசாசோட பேர் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். அது பிசாசோட பேர் கிடையாது. அது வந்து அந்த ரோமர்கள் படை எண்ணிக்கையை வந்து 3000 6000 வரைக்கும் போர் வீரர்கள் இருப்பாங்க. அந்த 3000 + 6000 வரைக்கும் ஒரு லேகியோன் அவனுக்குள்ளே இருக்கிறான். அதுதான் அநேகர் என்று தேவன் வந்து அந்த வசனத்தில் சொல்கிறாரு. அப்போ இந்த வசனம் ஆண்டவர் வந்து எப்படி சொல்வார்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தில், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டான் என்று நினைக்கிறாயா? அப்போ அந்த தூதரை கொண்டு தான் அந்த லேகியோன் என்று தேவன் ஆவியானவர் சொல்கிறாரு. ஆனால் இங்கே வந்து அந்த நாட்களில் அந்த கிரேக் பாஷை என்ன இந்த பாஷையில் அவங்க வந்து லேகியோன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ இதை வந்து ஆண்டவர் ஏசாயா 37-36 கூட அழகாக ஒரே ஒரு தூதனை கொண்டு அந்த அசையின் கூட்டத்தையே அழிச்சிருவாராம். அப்போ ஒரு தூதன் எத்தனை 1000 பேருக்கு சமானம்னு பார்த்துக்கோங்க. அப்போ அதை குறித்து தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. ஏசாயா 37-36 கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியன் பாளையத்தை 1,80,000 பேரை சங்கரித்தான். அப்போ எத்தனை 1000 பேர் பாருங்க, 1,80,000 பேரை கொண்டு அந்த தூதர்கள் வந்து சங்கரிச்சார் என்று தேவன் சொல்கிறார். அப்போ இது வந்து லேகியோன்னு சொன்னாக்கா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது பிசாசுக்குரிய பேர். அவன் வந்து அந்த பேர் தான் அது பிசாசு அப்படின்னு. அது தேவ தூதர்களை கொண்டு நம்ம இதில் இடத்துல கொஞ்சம் சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு விளங்கிட்டு நம்ம தேவ வசனத்தை படிக்கும்போது நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அந்த பிசாசு கெஞ்சி கேட்டுச்சான். வாசிப்போம். மார்க் 5
5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஹல்லேலூயா. தங்களை அந்த திசையில் இருந்து தூரத்தில் விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். பாருங்க, அவன் துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்போ அவன் வந்து கேட்குறான், என்னை இந்த இடத்துல துரட்டிடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அதே வசனத்தில் லூக்கா 8:31 வசனத்தில், தங்களை பாதாளத்திலே போக கட்டளை இடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. பாதாளத்தில் போகாதபடிக்கு அந்த பிசாசுக்கு பிடிச்ச மனுஷன் வேண்டிக் கொண்டான். அது பிசாசு கேட்குதான் ஏசப்பாட்ட, என்னை பாதாளத்தில் அனுப்பிடாதீங்க ஆண்டவரே, என்ன அது வந்து பெரிய இருட்டு. அப்போ இந்த மாதிரி தான் நோவாவின் நாட்களில் விழுந்து போன தூதர்களை அவர் அந்தகார சங்கிலியில் கட்டினாராம். அதுக்கு பேர் இருட்டு தான். அங்கேயும் கட்டுறாரு, இங்கேயும் கட்டுறாரு. அது என்ன கேட்டிங்கன்னா, எங்களை மனிதருக்குள்ளே போகாதபடிக்கு கட்டாதீங்க, அந்த மனிதருக்குள்ளே போகாதபடி என்னை கட்டாதீங்கன்ட்டு சொல்கிறாரு. லூக்கா 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை பார்த்தோன்னு சொன்னால், அவ்விடத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படிகளுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். 2000 பன்றிகளுக்குள்ள போகும்படியா அவன் உத்தரவு கேட்குறானா. ஏன்னா அவன் முதலே அவர் கேட்டுட்டான், ஆண்டவரே என்னை பாதாளத்தில் அனுப்பிடாதீங்க, அந்த இருட்டுக்குள்ளே போகாதீங்க, மனிதருக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா மனுஷனுக்குள்ளே ஏற்கனவே தான் அவர் அந்த வசனத்தை பார்த்தோமா, அங்கேயே அனுப்புறாரு. அவன் மறுபடியும் திருப்பி வந்துட்டான். அப்போ அவர் சொல்றாரு, பன்றிகள் கூட்டத்துக்குள்ள என்னை அந்த 2000 பன்றிகள் கூட்டத்துக்குள்ள அனுப்பிடு. அது ஒரு சின்ன இடம், அந்த பன்றிகளை வளர்க்குறதுக்கு உண்டான அது ஒரு சின்ன இடம். இயேசு கிறிஸ்து கட்டளை கொடுத்த உடனே இந்த 2000 பன்றிகளுக்குள்ள பிசாசு புகுந்து எந்த கடற்கரையில் இயேசு கிறிஸ்து வந்தாரோ அதே கடற்கரையில் இந்த பன்றிகள் விழுந்து செத்து போயிடுச்சான். ஹல்லேலூயா. செத்து போயிடுச்சா. லூக்கா 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, யூதர்கள் பன்றிகள் வளர்க்கலாமா அப்படின்னு சொன்னாக்கா, யூதர்கள் வந்து பன்றிகள் வளர்க்கக்கூடாது. அப்போ எப்படி இந்த பன்றிகள் கூட்டம் இருந்தது? கணேசரேத் பகுதி வந்து அங்கே இருந்த மக்கள் அநேகர் வந்து ரோமர்களாக இருந்தாங்களாம். இன்னும் சொல்லப்போனால் ரோமர்களுக்கு பன்றிகளை கொடுக்கறதுக்கு தான் வைக்கப்பட்டிருந்தாங்களாம். அந்த பன்றியை வந்து ரோமர்களுக்காக அதை வெட்டி கொடுக்கறதுக்கு தான் அந்த இடத்துல வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பிசாசு அந்த பண்டிகைகள் கூடத்தில் போகும்னு சொல்லி கேட்டனால ரோமரை சாப்பிடுவாங்க. அந்த பண்டிகை சாப்பிட்டு அங்கே இருக்கிற யூதர்கள் அல்ல, அந்நிய ஜனங்கள், அந்த கணேசரேத் பகுதியில் யூதர்கள் இல்லை, அந்நிய ஜனங்கள் தான் அங்கே இருக்கிறாங்களாம். ஹல்லேலூயா. ஏன் அந்த பிசாசு பன்றிக்குள்ளே போக சொல்லி கேட்டுச்சு? ஏற்கனவே அந்த ஆவிகள் அசுத்த ஆவிகள் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. மனுஷனும் அந்த அசுத்த மனுஷன் தான் இருக்கிறான். அவனுக்கு ஏற்கனவே அசுத்த ஆவி பிடிச்சிருக்கு. அந்த மனுஷனுக்கும் அசுத்தமாக தான் இருக்கிறான். அவர் அந்த பன்றிகள் கூட இருக்கிற இடமும் அசுத்தமான இடம்தான். ஹல்லேலூயா. அசுத்தமான இடம்தான் கணேசரே. அந்த இடத்துல இருக்கிற மிருகம், அசுத்த மிருகம், எங்களை அந்த அசுத்திலே விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோம். அந்த மிருகம் அசுத்த மிருகம் அதிலேயே விட்டுருங்க. அப்போ அவங்க வந்து சாப்பிடுவாங்க அந்த மிருகத்தை தான். அப்போ அதுலேயே என்னை விட்டுருங்க. இப்போ இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 8:35ஆம் வசனத்தின் பிரகாரம் தெளிந்த புத்தி உள்ளவராய் மாறிட்டாராம். இப்போ இயேசு கிறிஸ்து பார்த்தாரு, பாதத்தருகே உட்காந்து நல்ல வஸ்திரம் போட்டுட்டு இருக்காராம். தெளிந்த புத்தி உள்ளவராகி நல்ல வஸ்திரம் போட்டிருக்காராம். அவர் நிர்வாணியாக தான் இருந்தார் முத. இதை கண்ட உடனே பட்டணத்து ஜனங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் என்ன நடந்திருக்குன்னா பார்த்துருக்கீங்கன்னா, இப்போ இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளவு ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கு சொல்கிறாரு. அங்கே வந்து அற்புதம் நடந்திருக்கு. நம்மளா இருந்தால் ஐயோ ஒரு அற்புதம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து ஏசப்பாட்ட என்ன சொல்ல பார்த்தீங்களா, இவங்க வந்து கிறிஸ்துவை பார்த்து ஒன்று விசுவாசிச்சிருக்கணும், அல்லது அங்கே நடந்த அற்புதத்தை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தியிருக்கணும். எதுவுமே இல்லை. அதுக்கு மாறாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை அந்த பகுதியை விட்டு புறப்பட்டு போங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க. அந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடுங்க. பயந்துக்கிட்டே கேட்குறாங்க. ஏன்னா இவர் ரோமர்களோட பண்டிகைக்குள்ளே அந்த பிசாசை நுழைச்சிட்டார் இல்லையா. அந்த பன்றிகளில் வந்து இப்போ அவங்க கேட்டாங்கன்னா நாங்கள் என்ன சொல்ல முடியும், அந்த பன்றிகளை இவங்க கொடுக்கணுமே சமைச்சு அப்படின்ட்டு, நம்மளா இருந்தால் அப்பா சாமி வந்தது வழியே நீ போப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இவங்க வேண்டி கேட்டுக்கிட்டாங்க ஏசப்பாவை, அவங்க வரத்துக்குள்ளே நீங்கள் போயிடுங்க, நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு. சரி ஆண்டவரே, நீங்கள் என்ன
அவர் அந்த மனுஷன் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏசப்பா அந்த இடத்த விட்டு, அந்த கணேசரேத் இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த மனிதன் வந்து கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் என்ன சுகமாக்கிட்டீங்க, என்னையும் உங்களோட கூட்டிக்கிட்டு போங்க. அதுக்கு இயேசு என்ன பதில் கொடுக்குறாருன்னு இல்லையா, மாறாக நீ என்ன பண்ணு அப்படின்னு இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் ஏசப்பா சொல்லுவார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவளையெல்லாம் தெக்கப்பொலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எங்கே அனுப்பிட்டார் சொன்னார்க்கா, தெக்கப்பொலி என்னும் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போய் உனக்கு நடந்ததை எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு உத்தரவு கொடுக்குறாரு. தெக்கப்பொலினா ஒரு 10 பட்டணம், அங்கு 2 அந்த 10 பட்டணத்துக்கு போசுறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம வந்து ஒரு பிசாசு பிடிச்சவனை தான் நம்ம பார்த்துருக்கோம். அந்த இடத்துல 2 பிசாசு பிடிச்சவங்க இருந்தாங்கன்ட்டு வசனம் சொல்லுது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனம் 28 பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்தாங்க, ஆனால் ஒருத்தரை தான் சுகம் விடுதலையும் கொடுத்தாரு. அந்த இடத்துல வந்து 2 பேர் இருந்தாங்களாம். அப்போ அவர் வந்து விடுதலை கொடுத்தது ஒருத்தருக்கு மட்டும்தான் விடுதலை கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து அந்த வசனத்தெலாம் நீங்கள் போய் வீட்டில் படித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா விளங்கும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் தேவன் சொல்கிறாரு அங்கே 2 பேர் இருந்தாங்கன்னு. இப்போது இங்கே 2 சம்பவம் நடக்குது. ஒன்று கற்பநகம், இன்னொன்று கெனசரேத். இப்போ இவ்வளோ நேரம் வந்து நான் அந்த சாப்டரில் உள்ள அந்த அந்த அவனுக்கு என்ன நடந்துச்சு, அவன் என்ன ஆகி எப்படி இருந்து எப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு விடுதலையை தேவன் கொடுத்தாரு, அவனை போய் என்ன செய்ய சொன்னார் நம்ம பார்த்தோமா. இப்போ இங்கே 2 சம்பவம் நடக்குது. ஒன்று கற்பநகரில், இன்னொன்று கெனசரேத்தில். இப்போ 2 இடத்துலையும் பிசாசை துரத்துறாரு. இது 2ம் வெவ்வேறு காலப்பகுதியில் செய்கிறாரு. கற்பநகரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர்கள் யூதர்கள். கற்பநகரில் யார் வாழ்ந்துட்டு இருக்காங்க? யூதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கெனசரேத் பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறவர்கள் யூதர்கள் அல்லாதவர்கள். இயேசு கிறிஸ்து முதலாம் கற்பநகரில் போகலாம் அப்படின்னு சொல்லி கற்பநகருக்கு வராரு. கிறிஸ்துவின் முதலாம் வருகையில் அவர் செய்த பிரசங்கம் யூதர்கள் மத்தியில் தான் பிரசங்கம் ஏசப்பா செஞ்சாராம். அந்த காலத்தில் கூட அநேகர் ஒன்று நேரடியாக பிசாசு பிடித்தவர்கள் இருந்தாங்களாம். அதே நேரத்தில் பிசாசு கிருகையை செஞ்சுக்கிட்டு இருந்த மனிதர்களும் இருந்தாங்களாம். 2 இருக்கு அந்த இடத்துல, 2 பேர் இருந்தாங்களாம். அங்கே எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நேரடியாக பிசாசு பிடித்தவர்களும் இருந்தாங்க. அதே நேரத்தில் பிசாசின் கிரிகை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் கூட இருந்தாங்க. ஒன்று நம்ம மாம்ச கண்களை பார்க்குற பிசாசு, மாம்ச கண்ணில் பார்க்குற பிசாசு பிடித்தவர்கள். இன்னொன்று மாம்ச கண்களுக்கு தெரியாத படிக்கு பிசாசின் கிரிகைகள் செய்து கொண்டிருக்கிறவர்கள். ஹல்லேலூயா, செய்து கொண்டிருக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் ஒன்று மாம்சத்தில் இருக்கிறவர்களை குணமாக்குறாரு. அதை காட்டிலும் பிசாசின் கிரிகைகள் இருக்கிறவர்களை தான் அதிகமாக குணமாக்குறாராம். இப்போ இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் இப்போ கலிலேயா கடற்பகுதி கற்பநகம் இருக்குதுங்களா, இந்த பகுதியில் இருந்து தான் பேதுரு, யோவான், அந்திரேயா, யாக்கோப் இன்னும் அநேக சீஷர்களை நிறைய பேரை இந்த இடத்துல இருந்து தான் தேர்ந்தெடுத்தாராம். ஹல்லேலூயா, தேர்ந்தெடுத்தாராம். கிறிஸ்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இவர்கள் எல்லாருமே சீஷர்கள் மட்டுமல்ல, அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, எல்லாருமே ஏதோ ஒன்றுக்குள்ளே இருந்தாங்க. ஏதோ ஒன்றுக்குள்ளே ஏசப்பா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்றுக்குள்ளே இருந்தாங்களாம். அதுதான் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லுவார். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. ஹல்லேலூயா. எதில் இருக்கிற மனுஷர்கள்? இருளில் இருக்கிற மனுஷர்கள். இப்போ இருளில் இருந்த ஜனங்களை கண்டார்களாம். அப்போ இயேசு இருக்கிற காலத்தில் எல்லாருமே இருட்டில் இருந்தாங்களா? அங்கே லைட்டே இல்லையா? நம்மளுக்கு இயேசு பார்த்துருக்குற வீட்டெல்லாம் லைட் இல்லையா, இருட்டு இருக்கோமா? அந்த இருட்டை பற்றி இயேசுப்பா பேசலை. மனக்கண்கள் இருட்டாக இருந்ததாம். எல்லாருக்கும் மனக்கண்கள் இருட்டாக இருந்தது. எதுக்குள்ளே இருந்ததுன்னா துர்போதனைகள், நிறைய உலகத்தின் கிரிகைகள் நிறைய இருந்துச்சான். எல்லாருமே அதில் தான் மாட்டிக்கிட்டு இருந்தாங்களாம். ஹல்லேலூயா, அதில் தான் மாட்டிகிட்டு இருந்தாங்களாம். இயேசு கிறிஸ்து வந்த பின்பு சத்தியம் பிரசங்கப்பட்டது. அந்த சத்தியம் தான் வெளிச்சம். ஏசப்பா வந்த பிறகு தான் சத்தியமே பிரசங்கிக்கப்பட்டது.
ஆனால் அதுக்கு முன்னாடியே எல்லாருமே இருட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. எல்லாருமே இருட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இருள் என்றால் யாருடைய கட்டுப்பாடு? யாருடைய கட்டுப்பாடு? சாத்தானின் கட்டுப்பாடு. இருள் என்றால் சாத்தானின் கட்டுப்பாடு. பவுல் இதை சொல்றாரு. எபிசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அழகா சொல்லுவாரு. அந்தகார லோகாதி அதிபதிகள், அந்தகார லோகாதி அதிபதிகள்னா பவர் ஆஃப் டார்க்னஸ். அந்தகார லோகாதி அதிபதிகள் யார்? அது சாத்தான். விழுந்து போன தூதர்கள். அவர்களோட கிரிகைகள் எப்படிதான் இருந்தது? இருளுக்குள்ள கிரிகைகளாக இருந்துச்சான். இருளுக்குள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களாம். அப்போ கிறிஸ்து தான் வெளிச்சம். இப்போ அதை விட்டு வெளியே வராங்க. இன்னும் சொல்ல போனால் மனுஷனுடைய கிரிகைகள் பொல்லாதவைகளாக இருந்ததாம். ஹல்லேலூயா. கிறிஸ்து முதலாம் வருகையிலே யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகைகள் பொல்லாதவைகளாய் இருந்தபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கனை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சில பேர் வந்து எங்களை இருளில் விட்டுருங்க, எங்களுக்கு இருட்டு தான் பிடிச்சிருக்கு. வேறு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இருளை விட்டு அந்தகார கிரியைகளை விட்டு ஆச்சரியமான ஒளி நிலத்துக்கு வந்தாங்களாம். அப்போ சாத்தானின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த ஜனங்கள் அதை விட்டு வெளிச்சத்துக்கு வந்தாங்க. இவருக்குள்ள இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பேர் என்ன? என்னுடைய சரீரம். இயேசு இருட்டிலிருந்து வந்தவங்களுக்கு என்ன பேர் கொடுக்குறான்னா என்னுடைய சரீரம். கிறிஸ்துவின் முதலாம் வருகையில அவருடைய சபையை தேர்ந்தெடுத்தாரா இல்லையா? முதலாம் வருகையில அவருடைய சபையை தேர்ந்தெடுக்கிறாரா. அப்போ சபையோட செலெக்ஷன் அப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையிலே சபையோட செலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு வைக்கப்பட்ட கற்கள் அப்போஸ்தலர்கள். இவங்கெல்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா கிறிஸ்துனுடைய சரீரத்துக்குள்ள போயிட்டாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? இருட்டு இருந்துச்சு. இவர் வந்த உடனே இருளை நீக்கி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாட்டிட்டாரு. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாட்டிட்டாரு. கற்பனூர் பகுதியில் ஜெப ஆலயம் ஓய்வு நாள் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை யூதர்கள் மத்தியில் அங்கே பிசாசு பிடித்த மனிதன். இங்கே இருக்கிறவர்கள் இருளின் கிரிகளுக்குள்ள இருக்கிற மனுஷர்கள். கற்பனூர்ல என்ன செஞ்சாரு? ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் யூதர்கள் மத்தியில் அங்கே பிசாசு பிடித்த மனிதன். இங்கே இருக்கிறவர்கள் இருளின் கிரிகைகள் இருக்கிற மனுஷர்கள். பிசாசு கட்டுப்பாட்டுக்குள் இருந்த மனிதர்கள் மறுபக்கத்தில். இருளின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது அப்போஸ்தலர்கள், சீசர்கள். இவர்கள் எல்லாம் அந்த வெளிச்சத்தை பார்க்காம இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல இருந்து பிசாசு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசாசு விட்டு போயிடுச்சு. அந்த மனுஷனுக்கிட்ட இருந்து அந்த இடத்துல பிசாசு விட்டு போயிடுச்சு. ஆனால் போன மாதிரியே மீண்டும் திரும்ப உள்ளே புந்துக்குச்சு. அப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போனா இந்த அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் இவர்கள் மத்தியிலும் ஏசப்பா வந்து பிசாசை துரட்டினாரு. இருட்டை விரட்டினாரு. அப்போ இவங்களுக்குள்ளேயும் அந்த இருட்டு இன்னும் இருக்கா அப்படின்னா இருளுக்குள்ள கிரிகைகளை விட்டு போயிட்டு திரும்பியும் வந்தது. அந்த கிரிகைகள் விட்டு போய் அந்த இடத்துல திரும்ப சீசர்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல கர்ப்பநகரம் இருந்து பிசாசு பிடித்த மனிதனை விட்டு பிசாசு போயிடுச்சு. அதே மாதிரி அங்க அப்போஸ்தலர், சீசர் உலகத்துக்குரியவர்களா இருந்தாங்க. வெளிச்சம் வரல, இருட்டுக்குள்ள தான் இருந்தாங்க. இயேசு வந்த உடனே தான் வெளிச்சத்தை ஏற்றுக்கிட்டாங்க. பிசாசு போயிடுச்சு. ஆனால் மீண்டும் வந்தான். மீண்டும் அப்போஸ்தலர்கள் இருளுக்கு வந்தாச்சா இல்லையா? அவருடைய சரீரத்துக்குள்ள வந்தது. ஏன்னா கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள 2 விதமான ஜனங்கள் உண்டு. ஒன்று யூதர்கள், இன்னொன்று புறஞ்சாதிகள். முதல்ல யூதர்களுக்கு இருட்டை விரட்டினாரு. அந்த மனுஷன் அங்கிருந்து கணேசரத்துக்கு வந்த உடனே புறஜாதியின் பட்டணம். அடுத்து அந்த பிசாசு எங்கே இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா புறஞ்சாதிகளாகிய நம்மளுக்குள்ள இருக்கு. நாம கூட கிறிஸ்துவின் சரீரத்தை சேர்ந்தவர்கள் தான். அதனால தான் அந்த நிழல்ல ஆண்டவரே ஒரே சரீரமாக காமிக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. போகும் ஆனால் திரும்ப வரும். இங்கே நாம கூட ஒரே சரீரம். யூதர்களும் இருக்காங்க.
அந்நியர்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை புறஞ்சாதிக்குள்ளே வந்து இருக்கு. அதுதான் கெனசரேத். இந்த முறை புறஞ்சாதிக்குள்ளே வந்திருக்கு. ஏசப்பா என்ன பண்ணுறாருன்னா நேரடியாக போகிறாரு. கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா, ஒரு கப்பல் தயாராகுது. அந்த கப்பலில் தான் இவங்க வராங்க. எது அந்த கப்பல்? விசுவாச கப்பல். அன்னைக்கு அப்போஸ்தலர்களும் கிறிஸ்துவ நேரடியாக போனாங்க, கெனசரேத்துக்கு நேரடியாக போனாங்க. ஆனால் இந்த காலப்பகுதியில் விசுவாசம் என்னும் கப்பல் மூலியமாக அப்போஸ்தலர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் வார்த்தைகளும் வசனங்களும் நேரடியாக நம்மகிட்ட வந்துச்சான். எது வந்துச்சு? இந்த காலப்பகுதியில் ஏசப்பாவோட வாழ்க்கையில் வார்த்தைகள் வசனங்கள் நேரடியாக நம்மகிட்ட வந்திருக்கான். அன்னைக்கு அவர்கள் நேரடியாக போனாங்க. இன்னைக்கு நம்மகிட்ட அவருடைய நேரடியான வார்த்தைகள் வந்திருக்கு, நம்மளை சுத்தமாக்குறதுக்கு. ஹல்லேலூயா. அன்னைக்கு அவங்க வராதபடிக்கு ஒரு தடையை வந்தது. எப்படின்னா, ஒரு பெரிய காற்று அலைகள் வந்து அந்த கப்பலை சேதப்படுத்த பார்த்துச்சு. அந்த மாதிரி இந்த சத்தியம் வராதபடிக்கு இங்கேயும் காற்று இருக்கான். அன்னைக்கு வந்து அந்த இடத்துக்கு ஏசப்பா வரக்கூடாதபடி காற்று கடல்லாம் கொந்தளிச்சிச்சு. ஆனால் அதை மீறி ஏசப்பா போயிட்டாரு, அதட்டி போயிட்டாரு. இங்கேயும் நம்ம மத்தியில் இன்னைக்கு சத்தியம் வந்து வராதபடிக்கு இங்கேயும் ஒரு காற்று இருக்கான், அலைகளும் இருக்கான், நம்மகிட்டே இருக்கான். அது வராதபடிக்கு அதை தடை செய்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எது அந்த காற்று? எது அந்த அலை? வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஹல்லேலூயா. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு கேதுவான தந்திரமுள்ள போதகமாய் பலவித காட்சியினால் அலைகளைப் போல அடிக்கப்பட்டு அலைகிறவர்களாய் இராமல். ஹல்லேலூயா. சூதும் இப்போ நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாருன்னா, மனுஷருடைய சூதும் அது ரொம்ப தந்திரமா இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. தந்திரமா இருக்கும், அது வந்து பொய்யா இருக்குமா. அந்த பொய் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உண்மை மாதிரியே தெரியுமா நம்மளுக்கு, ஆனால் அதுக்குள்ள தந்திரம் இருக்கு. ஏன் தந்திரமான சாத்தான் தந்திரமானவனே பார்த்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவன் வந்து தந்திரமான காரியங்கள்லாம் செய்வான். யார் அந்த தந்திரமான காரியத்தை செய்வா? ஏசப்பாவா செய்வாரு? சாத்தான் தான் செய்வான் அந்த தந்திரமான வேலைகள் எல்லாம். ஹல்லேலூயா. அவனே உபதேசங்களை உள்ளே அவனோட உபதேசங்கள் உள்ளே போடப்பட்டிருக்குமா. இதை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா, பலவிதமான காற்று பலவிதமான போதனைகளில் நம்ம மத்தியில் காற்றை போல அடிச்சுக்கிட்டு இருக்கான். பலவிதமான போதனைகள் பலவிதமான சத்தியங்கள் நம்ம மத்தியிலையும் காற்றை போல அடிச்சிட்டு இருக்கான். அதனால தான் அநேகர் அப்படின்னு இந்த அநேகர் இந்த போதனைக்குள்ள மாட்டி சத்தியத்தை ருசி பார்க்க முடியாம மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட கூட அந்த சத்தியம் வராதபடிக்கு காற்று அடித்துட்டு இருக்கு. அந்த காற்று தாங்க நானும் நீங்களும் ரொம்ப நாளா மாட்டிக்கிட்டு இருந்தோம். அந்த காற்றுல தான் நம்மள்கிட்ட சத்தியம் வராதபடி அநேக விதமான துர்போதனைகள், அநேக விதமான பொய்யின் உபதேசங்கள். ஆனாலும் சத்தியம் வந்தது. ஆனாலும் என் வாழ்க்கையில சத்தியம் வந்தது. சொல்லுங்க நீங்களா. ஆனாலும் என் வாழ்க்கையில சத்தியம் வந்தது. இப்போ நம்ம எங்க இருக்கோம்? நித்திய ஜீவன்ல இருக்கோம், சத்தியத்துக்குள்ள நிற்கிறோம். நாங்களும் பல வருஷமா பல இடத்துல பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள். எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா? எப்படி விடுதலை கிடைக்கும்ட்டு நான் திருமணம் செஞ்சு 28 வருஷமான நாட்களில் கேட்டது உண்டு. நாங்களும் போகாத இடம் இல்லை, ஆனால் விடுதலை மட்டும் வந்து சந்திச்சதில்லை, எங்களை பார்த்ததில்லை. ஒவ்வொரு நாள் வந்து நின்றுட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளாக வந்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு காரியமாக நடந்துட்டு இருக்கோம். ஆனால் ஏசப்பா பார்த்தாரு, நேராக வந்துட்டாரு. எப்படி அந்த மனுஷனை பார்க்க போனாரோ அதே மாதிரிலும் அவர் எங்கள் வாழ்க்கையில் வந்துட்டார். அதுதான் இன்னைக்கு ஈவிச்சி டாக்டர் சுமிதா மூலியமா சத்தியம் நம்ம பக்கத்து வந்திருக்கு. ஹல்லேலூயா. அங்க எப்படி ஆனாலும் கிறிஸ்து வந்துட்டாரு, அவருடைய வார்த்தை நம்ம கிட்ட வந்திருக்கு. இப்ப அந்த காற்றின் நிமித்தமாக அலைகள் கூட அங்க அடித்ததான். சாத்தான் காற்றுக்கு அதிபதியா இருந்தான் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, அவைகளில் நீங்கள்
முற்காலத்திலே இவ்வுலக வாழ்க்கைக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிகை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். இப்பொழுது கிரிகை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அநேக பொய்யின் உபதேசங்கள் காற்று மாதிரி அடிச்சிட்டு இருக்கான் இன்னைக்கு நம்ம மத்தியில். இந்த அலைகள் கூட அடிச்சுக்கிட்டு இருக்கா. 2 விதமான அலைகள். அதை வாசிப்போம். யாக்கோப் 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவு ஆகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கின்றான். நம்மளுக்குள்ள சந்தேகம் வந்தாலே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, காற்றில் மாட்டிக்கிட்டோமா, பொய்யின் உபதேசத்தில் மாட்டிக்கிட்டோம், அலைகளை போல அடிக்கிற நபர்களாக மாறிடும் அவ்விசுவாசம். அப்போ இங்கேயும் அலை அடித்திருக்குது. இந்த வசனத்து மூலிமா சொல்கிறார் ஆண்டவர், காற்றின் அடிப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான்ட்டு. அப்போ அவ்விசுவாசம் என்ற அலைகளில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். உண்மையாகவே தேவன் அழைத்தாரா? என்னை உண்மையாலுமே ஏசப்பா அழைச்சாரா? இந்த ஊழி எனக்கு உண்மையாகவே தேவன் கொடுத்தாரா? அநேக நேரம் நம்மளையே கேட்டுட்டு இருப்போம். அதுதான் அவ்விசுவாசம். சில பேருக்கு இன்னும் அவ்விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் கொண்டு வரத்துக்காக எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க சில பேர். அது உண்மையாக நடந்ததல்ல அப்படி கூட சில கிறிஸ்துவர்கள் மத்தியில் இது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதெல்லாம் பொய், அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ட்டு. இப்பேற்பட்டவர்கள் எப்படி மாற்றிருக்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா, அலைகளை போல மாட்டிக்கொண்டவர்களாக இருக்கிறாங்களாம் இப்பேற்பட்டவர்கள். ஏசாயா 57:20 துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜனங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையிலே ஒதுக்குகிறது. ஏன் துன்மார்க்குன்னு சொல்றாருன்னா பார்த்தீங்கன்னா, துன்மார்க்க கிரியைகள் செய்து கொண்டிருக்கிறவர்கள் இப்போ காற்று மூலியமாக துன்மார்க்கர் கூட நம்ம மத்தியில் இருக்கிறாங்களாம். காற்றை போல நம்ம மத்தியில் துன்மார்க்கர் இருக்கிறாங்களாம். இது எல்லாமே சத்தியம் வர்றதற்கான தடை. நம்ம மத்தியில் சத்தியம் வர்றதுக்கான தடை தான் இந்த துன்மார்க்கர் போல இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்து முடிவு பண்ணிட்டார்னா நம்மக்கிட்ட சத்தியம் தெரியும். கிறிஸ்து முடிவு பண்ணிட்டார்னா, ஒரு வாட்டி நான் சொன்னது தான் அப்படின்னு. அப்போ அவர் முடிவு பண்ணிட்டார்னா சத்தியத்தை வரத்துக்கு யாராலையும் அந்த தடையை செய்ய முடியாது. அல்லேலூயா. இது எப்படி நம்ம சொல்லலாம்னா, கிறிஸ்துவின் சத்தியம் நம்மக்கிட்ட வரணும்னு முடிவு செஞ்சிருக்காருன்னா இல்லையா? எப்படி சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஒரு பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வர முடியாதுன்னு சொல்றாரு. பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வர முடியாது இல்லையா? அவர் இழுத்துக்கொண்டா நிச்சயமா யாருமே தடை செய்ய முடியாது. அப்போனா இயேசு கிறிஸ்து இந்த பகுதிக்கு போகணும்னு சொல்றது பிதாவின் சித்தம். கெனசரேத்து பகுதிக்கு போகணும்னு பிதாவுடைய சித்தம். நம்ம கிட்ட சத்தியம் வரணும்னு சொல்றது பிதாவின் சித்தம். நம்ம கிட்ட சத்தியம் வரணும் அப்படின்னு அவரோட சித்தம். அந்த சித்தம் தான் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சத்தியம் நம்மளை தேடி வந்திருக்கு. அந்த சித்தம் இருந்ததுனால தான் இன்னைக்கு சத்தியம் நம்மளை தேடி வந்திருக்குன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எப்படி இது எல்லாமே மோதினாலும் படகு கரை வந்து சேர்ந்ததோ, இது எல்லாம் நடந்தாலும் இந்த விசுவாசம் மகா பரிசுத்த விசுவாசம் நம்மளை நோக்கி வந்தது. ஹல்லேலூயா. இப்போ வந்த உடனே இந்த மனுஷன் ஓடிவா. இப்போ இந்த மனுஷன் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா? பார்த்தீங்க எப்படி இருந்தான்? இப்போ ஓடி வரான். அந்த மனுஷன் பிசாசு பிடித்துக்கு அதே நேரத்தில் இவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இடம் கல்லறையில் தான் இருக்கிறான். கல்லறையில் யார் இருப்பாங்க? செத்து போனவங்க தான் இருப்பாங்க. அல்லேலூயா. கல்லறையில் செத்து போனவங்க தான் இருப்பாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? இப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு அக்கிரம செயல்காரர்களாக இருக்கிறோமா? நாம் எப்படி இருக்கிறோமா? அக்கிரம செயல்காரர்களாக இருக்கிறோமா? பாவங்கள் இருந்துச்சான், இந்த அக்கிரமத்துக்குள்ளே நாம் மரித்தவர்களாய் இருக்கிறோமா? எபேசியர் 2:1 இதை சொல்லுவார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. எப்படி நம்ம இருந்தோமா? அக்கிரம செயல்காரர்களா இருக்கிறோமா? அந்த மனுஷன் எங்க தான் வாழ்ந்துகிட்டு இருந்தான்? மரித்தோர் மத்தியில வாழ்ந்துட்டு இருந்தான். நாம கூட எப்படி இருந்தோம் பார்த்தீங்கன்னா,
தேவனுடைய பார்வையில் மரித்தோராக தான் இருந்தோமா. நாம் கூட தேவனுடைய பார்வையில் மரித்தோராக தான் இருந்தோம். எதில் மரித்தவர்களாக? மரித்தவர்கள் அக்கிரமத்தில் இருந்தது, ஆனாலும் நம்ம உயிரோடு எழுப்புறாராம். எதில் மரித்திருந்தோம்? அக்கிரமத்தில் மரித்தவர்கள் நம்மளை ஆனாலும் உயிரோட எழுப்புறாராம். இந்த அக்கிரமத்தை விட்டு, பாவத்தை விட்டு நம்ம மீண்டும் எழும்பி மீண்டும் எழும்பி அவருடைய சரீரத்தில் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை விட்டு வரணும்னு சொல்றாரு. மீண்டுமா அந்த மனுஷ கலரை விட்டு வெளியே வரான்ல, நம்ம பார்த்தோமா இல்லையா? அந்த மனுஷ கலரை விட்டு வந்த மாதிரி நாங்களும் இதே மாதிரி அக்கிரமங்கள், பாவங்கள் என்ற மரணத்தை விட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பாவத்திலேருந்து மரணத்தை விட்டு வெளியே வரணும்னு ஏசப்பா சொல்கிறாரு. இப்போ ஏசு கிறிஸ்துவ நேரடியாக அந்த மனுஷன்கிட்ட வந்துக்கிட்டு இருக்காரு. வந்த உடனே அந்த மனுஷன் அவர் பாதத்திட்ட விழுந்துட்டான். இப்போ நாம் கூட சத்தியம் நம்மக்கிட்ட வந்திருக்குன்னா நாம் கூட விட்டு அவர் பாதத்திட்ட போகணுமா? சத்தியம் நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னால் நாம் கூட அவர் பாதத்திட்ட போயிடணும்னு சொல்கிறாரு. எதை விட்டு போகணும்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மறுபடியும் அதே வசனத்தில் சொல்கிறாரு, அவைகள் நீங்கள் முற்காலத்திலே உலகத்தில் இருக்கிற ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள். எப்படி அந்த மனுஷன் சாத்தான கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தானோ நாம கூட அப்படி தான் இருந்தோம். ஆகாயத்து பிரபு இச்சைகள் நம்ம கிட்ட இருந்ததான், அதுதான் நம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுதான். அதை விட்டு வெளியே வா என்றாரு. அதை விட்டு வெளியே வா என்றாரு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவருக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மன விருப்பமானவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். சுபாவத்தில் கோபாக்கினை பிள்ளைகளாக இருந்தோம். நம்ம இப்படி தான் இருந்தோமா? இந்த வசனத்தின் பிரகாரம் தான் நம்ம இருந்தோம். பாவத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான். பாவத்துக்கு அதிபதி சாத்தான். இப்போ கிறிஸ்து அங்கே வந்து இருக்காரு. இங்கே நமக்கு அவருடைய வார்த்தை நம்மக்கிட்ட வந்திருக்கு. அங்கே வந்து இயேசு கிறிஸ்து நேரடியாக அவங்ககிட்ட வந்திருக்கிறாரு. அவங்கள்ட்ட நேராக போயிருக்காரு. இங்கே வந்து அவருடைய வார்த்தையை ஊழியக்காரன் மூலிமா நம்மளுக்கு வந்து கொண்டு இருக்குது. அப்புறம் அந்த மனுஷன் தன்னையே காயப்படுத்தி கொண்டு இருந்தான். நாம் கூட நம்மளை கொத்தி கொண்டு தான் இருந்தோமா. 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரின் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதவுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தை கவனித்தீங்கன்னா, ஐஸ்வர்யவான்களை விரும்புகிறார்கள். அப்போ நம்ம வந்து பணக்காரராக ஆகக்கூடாதா, நான் காசு சேர்க்கக்கூடாதுன்னா அப்படின்னு இல்லை. அது வேற காரியம். இது வந்து அவர் சொல்றாரு 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுவார், பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி அவன் வந்து குத்தி கொண்டிருந்தானோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த பணத்தாசையில குத்தி கொண்டு இருக்கோன்னு தேவாவியாளர் இங்கே சொல்லியிருக்காரு. ஐஸ்வர்யமாக விரும்புகிறவர்கள் அநேக விதமான பாவத்துக்குள் மாட்டுவாங்களாம். அதுதான் சொல்லுவாரு, சோதனையிலும் கண்ணியிலும். இதுக்கு பேர் வந்து சோதனையிலும் கண்ணியிலும். இந்த பேருக்கு போகிறவர்கள் கண்ணுக்கு தெரியாத கண்ணி வெடிகளில், நம்மளுக்கு தெரியல இந்த ஆமி இதெல்லாம் போனாக்கா அவங்க அந்த வெடி ஒன்று வைப்பாங்க, அதில் காலில் நம்மளுக்கு மாட்டிக்கிச்சின்னு சொன்னாக்கா அது எடுக்கிறதுக்கு வந்து நம்ம பயப்படுவோம், வெடிச்சிடும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் கண்ணி வெடிகள் காலு கீழே இருக்குமா. அதே மாதிரி சில பேர் கண்ணியில் மாட்டிக்குவாங்களாம். அவங்க காலு கீழே தெரியாமல் கண்ணுக்கு தெரியாத பாவம் அது காலில் வச்சிடுவாங்க. கண்ணுக்கு தெரியாத பாவத்தை அவங்க காலு கீழே வச்சிடுவாங்க. எப்படி அந்த வெடியோ போல. ஹல்லேலூயா. எடுத்தா வெடிச்சிடும். எடுக்காமல் இருக்கவும் முடியாது, போகவும் முடியாது, அதை விடவும் முடியாது. பாவத்தை விட்டு போகணும்னு நினைப்போம், ஆனால் முடியாது. ஏன்னா பாவத்தை விட்டு நம்ம எப்படி அதை கண்ணி விட காலை எடுத்தால் வெடிச்சிரும்னு நினைக்கிறாங்க. எடுத்தா வெடிச்சிரும், ஆனால் எடுக்காமல் இருக்கவும் முடியாது. எடுக்காமல் இருந்தாங்கனாலும் எவ்வளோ நேரம் அந்த பாவத்துக்குள்ளேயே அவங்க நிற்பாங்க. அதை தான் அவர் சொல்கிறாரு,
பாவத்தை தான் அந்த காரியத்தை கொடுத்து ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு. எடுத்தா வெடிச்சிடும், எடுக்காமல் இருக்கவும் முடியாது, போகவும் முடியாது, அதை விடவும் முடியாது. உதாரணத்துக்கு உலக விதமான போதனைகளுக்கு அடிமையாக இருப்பாங்களாம். விடணும்னு நினைப்பாங்க, ஆனால் விட முடியாது. அந்த மாதிரி தான் நிறைய கன்னி வெடிகள் இருக்கான். மனுஷனுடைய கேட்டுக்கு அழிவான, இன்னும் சொல்லப்போனால் மதிக்கேடு. டாக்டர் அழகாக சொல்லுவாங்க, முட்டாள் மதிக்கேடுன்னு சொன்னால், ஏன்னா அவங்க ஒரு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப நேரடியாக நான் கேள்விப்படுது, அறிவி இல்லை. அப்போ மதிக்கேடுனா வசனத்து பிறகு நம்ம சுயத்தமிழ உனக்கு மதிக்கேடு, டாக்டர் மதிக்கேடுனா என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அதில் சிம்பிளாக இப்போ நம்ம சொல்லுவோம்மா உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு தான் பேசுவோம். அப்போ அந்த அர்த்தத்தை கொண்டு தான் மதிக்கேடாக இருக்கிறாங்க சொல்லப்போனால். இந்த மாதிரி அநேக விதமான பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் மாட்டிக்கொள்கிறார்கள். இதை சொல்லிட்டு தான் 1 தீமோத்தி 6:10 சொல்லுவார். என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கோ, சிலர் அதை இச்சித்து தங்களையே உருவ குத்தி கொள்கிறார்கள். அந்த பிசாசு பிடித்தவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவனையே உருவ கொட்டி கொண்டிருந்தான். நாம கூட அநேக நேரத்தில் இந்த உலக பிரகாரமான வாழும்போது நாமளுமே காயப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக இருந்தோமா. இந்த உலக பிரகாரம் நம்ம வாழும்போது நாம கூட காயப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களாக தான் இருந்தோம். அது மனுஷனுக்குள்ள தான் அந்த அந்த அது வந்து அது அது அவங்கவுங்க மனசுக்கு தெரியும். நம்ம எதில் இருக்கிறோம், எந்த பாவத்தில் இருக்கிறோன்னே அது அவங்கவுங்க மனசுக்குள்ளே தெரியும். இனி நாம் அப்படி பாவத்தில் இருக்கிறோமா அல்லது விட்டு வந்திருக்கிறோமா? இன்னும் சொல்லப்போனால் அவன் நிர்வாணியாக கூட இருந்தான். நாமளும் சத்தியம் வராதுக்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம்னா நிர்வாணியாக தான் இருந்தோமா. அல்லேலூயா. நிர்வாணியாக தான் இருந்தோம். நிர்வாணினா வஸ்திரம் இல்லாமல். அந்த வஸ்திரம் கிறிஸ்து. நமக்கு அந்த வஸ்திரம் யாரு? கிறிஸ்து என்ற வஸ்திரம். இந்த மனுஷனுக்கு இந்த மனுஷனை ஒருவனும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. அவனும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இழந்தவனாக இருந்தான். அந்த மாதிரி தான் நாம கூட அநேக நேரத்தில் இச்சை அடக்கம் இருக்காது நம்மக்கிட்ட. நம்மளுடைய சிந்தனைகள், கண்கள், நாவு, வாய், கை, கால், இது எல்லாற்றிலுமே இச்சை அடக்கம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆவியின் கனிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆவியின் கனிகள் கலத்தேரில் பார்த்துருப்போம். ஆவியின் கனிகள் இருக்குல்ல, அதே வசனத்தில் பாருங்க. நீதிமொழி 25 அதிகாரம் 21 நான் கொஞ்சம் நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு நான் படித்து சொல்கிறேன். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்து பாலான பட்டணம் போல் இருக்கிறான். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்து பாலான பட்டணம் போல இருக்கிறான். ஆவியை அடக்காத மனுஷன் செல்ஃப் கண்ட்ரோல், தன்னையே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அந்த மனுஷனும் அப்படிதான். மனுஷர்கள் தன் மதில்கள் இழந்ததுன்னா பாலான பட்டணம் போல இருக்கிறானா. அல்லேலூயா. நாமும் அநேக நேரத்தில் இப்படி தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர முடியாத இருப்போம். மனுஷன் நினைக்கும் இதை மனசு நினைக்கும் இதை சொல்லக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. ஆனாலும் கட்டுப்பாட்டை இழந்து அந்த காரியத்தை நம்ம பண்ணிடுவோம். அல்லேலூயா. நம்ம மனசு சொல்லும் இதை செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாதன்னு. இருந்தாலும் கட்டுப்பாட்டை மீறி நம்ம செஞ்சிருமா. ஒரு வேளை தேவனுடைய வார்த்தை நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னா, நமக்கு தெரிந்ததுன்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஓடி நாமளும் போகணுமா. ஆண்டவரோட வார்த்தை நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம காலத்தை தாமதப்படுத்தக்கூடாது. ஓடி எப்படி அந்த பிசாசு பிடித்தவன் ஓடி போய் அவர் காலடி கீழே விழுந்தாலும் அதே மாதிரி நம்மளும் ஓடி போய் அவர் காலில் விழணும்னு சொல்லி யாக்கோபு 4:8 பாருங்க. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இறுக உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. தேவனிடத்தில் நாம் சேர்ந்தோமானால் அவர் நம்மிடத்துல சேருவாராம். நீங்க அவர் பக்கத்துல போனா தானேங்க அவர் வருவாரு. நாம தான் முதல்ல தேவனிடத்தில் சேரணும். இப்போ இயேசு கிறிஸ்து இப்போ இவங்க கிட்ட என்ன கேட்குறாரு பார்த்தீங்கன்னா, நீ யார்? அவன்கிட்ட என்ன கேட்குறாரு? நீ யார்? இப்போ தேவனுடைய இப்போ இந்த வசனத்தை பார்த்தீங்களா? ஏசப்பா என் வீட்டுக்கு வரட்டும், நான் அப்புறமா போகிறேன். ஏசப்பா என் வீட்டுக்கு விடுதலை கொடுக்கட்டும், ஏசப்பா அங்கே கொடுக்கட்டும். இப்போ நம்ம தேவனை நம்மளுக்கு விடுதலை வேணும்னா நாம தான் ஏசப்பாவை தேடி போகணும். அவரு நம்மக்கிட்ட வரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது.
அவர் எவ்வளோ பெரிய தேவன், மகிமையின் தேவன். நம்மளை சந்திக்கிறாருன்னு சொன்னாக்கா, இன்றைக்கி நான் என்னையும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் எனக்கு நேரம் இல்லை, என்னால் செய்ய முடியாது, நான் இதை செஞ்சதே இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியல. ஏன்னு சொன்னாக்கா, தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்ம போய் வெளியில் போய் அவரோட சத்தியத்தை சொல்கிறது கிடையாது. நம்ம மெனக்கட்டு போய் சத்தியத்தை ஒவ்வொரு வீடாக போய் சொல்கிறது கிடையாது. சத்தியத்தை இதன் மூலிமா ஆண்டவர் ஜெப ஆலயத்தில் செய்தது மூலிமா இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு தேவன் கொடுத்துருக்காரு சொல்லி நான் எப்படி இதை ஏற்றுக்கொண்டு அவர் மத்தியில் அவரோட வார்த்தையை பேசுகிறனோ, அந்த மாதிரி அவருடைய அவர் கூப்பிடுற நேரத்தில் அந்த மனுஷன் எப்படி ஓடி போனானோ அவர் பார்க்குற நேரத்தை நம்ம ஓடி போகணும்னு சொல்கிறாரு. எனக்கு நேரம் இல்லை ஆண்டவரே, நான் இங்கே போயிட்டு வரணும், எனக்கு இந்த வேலை இருக்குது, நான் அடுத்த நாளைக்கு என்னை பார்க்குறீங்களா? நம்ம டாக்டர் ஈவிஜி சுமிதா அப்பேற்பட்ட ஒரு ஊழியம் செய்கிறாங்க. அவங்க தேவன் சொல்லிட்டாருன்னா, இந்த நாளில் என்னுடைய மகனுடைய திருமணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லிட்டாருன்னா எனக்கு முடியாது, நான் எனக்கு இப்போ காசு பத்தாது, எனக்கு பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வேணும், மகனுக்கு வேலை கிடைக்கணும், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா இன்றைக்கி என்னுடைய மகனுடைய திருமணம் அவ்வளோ பிரபலமாக அவ்வளோ சந்தோஷமாக நம்மளாம் ரெக்கார்டிங் பண்ணி வீட்டில் தூங்க வச்சுருப்போம். ஆனால் நேற்று கூட என் மகனோட திருமணத்தை பார்க்கும்போது எத்தனை லட்சம் பேர் பார்த்தாங்க, எத்தனை லட்சத்துக்கு பேரை காலகாலமாக அவங்களுடைய என்னுடைய சன்னதி அதை பார்க்கும்படியாக தேவன் செஞ்சுருக்கிறாரு. அதுதாங்க உடனே முடிவு, உடனே இன்ஸ்டன்ட். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவங்க சொல்கிறாங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு முடிவு எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த முடிவு நாங்கள் உடனே எடுத்து உடனே இன்னைக்கு அப்படி தான் இங்கேயும் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் பக்கத்தில் நம்ம எப்படி அந்த மனுஷன் போனானா நம்மளும் அதே மாதிரி தான் போகணும். ஓடி போய் வார்த்தை சத்தியம் வந்தோன்னு நாமளும் முதல்ல தேவனிடத்தை சேரணுமா. இப்போ ஏசப்பா அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறாருங்க நம்ம மத்தியில். நம்மளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தேவன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாரா என்று நம்மளுக்கு தெரியாது. இயேசு இப்போ இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா வசனத்துக்கு போவோம். இவங்கிட்ட என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ யார், உன் பேர் என்ன? அவன் நாங்கள் லேகியோன் என்று சொல்கிறான். ஏன்னா எவ்வளோ பேர் அவனுக்குள்ளே இருக்கிறார்களாம், அநேக பேர் இருக்கிறாங்களாம். நம்மளுக்குள்ளே என்னன்னு பார்த்தீங்கன்னா அநேக லேகியோன் நம்மளுக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு. அவருக்குள்ளே அநேக பிசாசுகள் இருந்தது போல நமக்குள்ள அநேக அந்தகார லோகாதிபதி கிரிகை இருக்கிறது. காக்க போட முடியாது பாவங்கள் நமக்குள்ள இருக்கு. காலத்தை ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தோம். பாவங்க நிறைய இருக்கா நம்மக்கிட்ட பாவங்கள். அது கலாத்தியர் வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் தான் பேசப்பட்டிருக்கோம். கலாத்தியர் 5:19, 20, 21 கொஞ்சம் பாவத்தை தான் குறித்து பேசியிருப்பாரு. இதே மாதிரி நம்மளுக்குள்ள அங்கே பிசாசு, இங்கே பாவம், அவனுக்குள்ள பிசாசு, இதே மாதிரி இங்கே நம்மளுக்கு பாவம். ஆனால் கலாத்தியர் கொஞ்சம் சொல்ல போது அந்த வசனத்தை சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மார்க் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14 வசனம். இந்த வசனத்தில் நம்ம போய் படித்து பார்த்தோமா இந்த மாதிரி நிறைய வசனத்துக்குள்ளே இருக்கான். அன்னைக்கு அந்த மனுஷனுக்குள்ளே சொன்ன எங்களுக்குள்ளே இருக்கிறவர் அநேகர் அப்படின்னு சொன்னான். ஆனால் இந்த வசனத்துக்குள்ளே இன்னும் நிறைய வசனம் இருக்குது. வேதத்தில் நம்ம படித்து பார்த்தோமா நமக்குள்ளே அநேக பாவங்கள் இருக்குது அப்படின்னு இந்த வசனத்தை கொண்டு தேவன் அழகாக சொல்லிட்டு இருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பவுல் கூட அப்படி தான் பேசுவார். பழைய புளித்து மாவை புறம்பே கழித்து போடுங்க, இது எல்லாம் பழைய வாழ்க்கைக்கான செயல்களாம். எப்படி அந்த மனுஷனுக்குள்ள அசுத்தாவி வெளியே போச்சோ நமக்குள்ள இருக்கிற பாவம் வெளியே போகணுமா இல்லையா? எத்தனை பேர் விரும்புறீங்க நம்ம எனக்குள்ள இருக்கிற பாவம் போகணும்னு? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்மளுக்குள்ள பாவம் போகணும்னு தான் நம்ம விரும்புவோம். அந்த மனிதன் விருப்பப்பட்டான், கிறிஸ்துவை பார்த்தோன்னே ஓடி வரான். அப்புறமா அவனுக்குள்ள இருந்தது பேசினது. இப்போ நம்ம கூட இந்த நிலைமையில தான் இருக்கிறோம்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்குள்ளே இருக்கிற பாவம் போகணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். என்ன இருக்குன்னு நம்மளுக்குள்ளேன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பாவம் போகணும்னு சொல்லி நாம் விரும்பணும். எனக்குள்ள பாவம் போகணுன்னு நான் விரும்பணும். டாக்டர் விரும்ப மாட்டாங்க, டாக்டர் ஈவிஜி சுமிதா விரும்ப மாட்டாங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் விரும்ப மாட்டாங்க,
நீங்கள் விரும்பினா தான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். எனக்கு விடுதலை வேணும்னு நான் விரும்பினா தான் சுகம் கிடைக்கும். நீங்கள் விரும்பாட்டியும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் நான் விடுதலை ஆகிடுவேன் அப்படின்னா விடுதலை ஆகாது. அதனால தான் அவங்களோட ஊழியத்தில் அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய வீடியோவை பாருங்கள், அதுக்குள்ளே கனெக்ட் ஆகுங்க, தேவனோட வசனத்துக்குள்ளே வாங்க, அதை அவங்க அந்த வார்த்தைக்குள்ளே நம்ம கொண்டு போய் ஆண்டவருக்குள்ளே நம்மளை கொண்டு போய் அப்போ தான் அவங்களுக்கு விடுதலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அம்மாவா இல்லையா? அதை தான் தேவன் சொல்கிறாரு, நம்மளுக்குள்ளே இருக்கிற பாவம் போகணும்னு சொல்லி முதல்ல நாம விரும்பணும். நாம் விடலைன்னா அந்த பாவம் வாசக்கதவு பார்த்தீங்களா, கதவு திறந்துருக்கோம்ல, அந்த திறந்து வச்சு பாவத்தை நல்ல இடத்த கொடுத்துட்டு வச்சுக்கிட்டு தேவனிடத்துல பாவத்தை நீக்கி போடணும், அது போக முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆண்டவரே பாவத்தை போக்குங்க, கதவை நம்மளே திறந்து வச்சிருவோம், வீட்டுக்குள்ளே வான்னு. பாவம் வாசப்படியில் தான் படுத்திருக்கோம் என்று வசனம் இருக்குங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம படுக்க வச்சு திறந்து கொடுத்துட்டு 2 கதையும் திறந்துட்டு நீ வா உள்ளவான்னு நம்ம திறந்து கொடுத்துட்டு அப்போ பாஸ்டர் துரட்டலை, டாக்டர் ஆவியை விரட்டலை, என்கிட்ட இன்னும் அப்படியே இருக்குது. எப்படின்னா நம்ம திறந்து வச்சிருக்கனால தான் இருக்குது. நம்ம மூடிட்டோமா அந்த கதவை? நம்ம என்ன கதவை மூடணும்? நம்மளுக்கு இருதய கதவை மூடணும், பாவம் வரக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி. ஆமாவா இல்லையா? அப்போ தான் நம்மளுக்குள்ள வீடு சுத்தமாகுமா. எது சுத்தமாகும்? வீடு சுத்தமாகுமா. அதனால தான் யாக்கோபு சொல்லும்போது, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுவார், ஆகியால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ யாரை நம்ம எதிர்த்து நிற்கணும்? நமக்குள்ளே இருக்கிற பிசாசின் கிரிகைகளை நம்மக்கிட்ட ஓடி போகணும், நாம தான் எதிர்த்து நிற்கணும்னு சொல்கிறாரு. நம்மளோட பாவங்களை எல்லாம் ஓடி போகணும்னு நாம் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு. பிசாசை மட்டும்தான் நம்ம அதில் வசனத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பாவங்களை குறித்து கூட ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பாவங்களை எதிர்த்து நிற்கணும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லுவார், அன்றையும் பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அன்றையும் பாளையத்துக்குரிய இச்சைகள் காணனா வாலிப நாட்களில் இருக்கிற பாவங்கள் பார்த்தீங்கன்னா, வாலிப பிள்ளை காலத்தில் நம்மளும் வாலிபர்களில் இருந்திருக்கோம். அந்த பாவங்கள்லாம் ஒரு இச்சைக்குள்ளான பாவங்கள் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் அந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ள சில காரியங்கள் இச்சைகள் இருக்குமா. அதுதான் அந்த பாளையத்துக்குரிய அந்த இச்சைகள்னு சொல்கிறாரு. இச்சை இருக்கும். இந்த இச்சை எல்லாத்துக்குள்ளும் இருக்கான். இந்த பாளையத்துக்குரிய இச்சை எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கான். இதை விட்டு விலகி ஓடி சுத்தமான இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளணுமா. நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம், இதை நாடி ஓடணுமா. நாம் விட்டாதான் இருட்டு போகும் தவிர உள்ளே வச்சுக்கிட்டே போகணும்னா அது போகாது. சொன்ன மாதிரி தான், உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தால் இருட்டு போகாது. இப்போ பார்த்த உடனே அந்த அசுத்தாவி கேட்டுக்கொண்டது, எங்களை பன்றியல் மத்தியில் அனுப்பிடுங்க அப்படின்னு கேட்டுக்கிச்சான். இயேசு கிறிஸ்து உத்தரவு கொடுத்தாரு. அந்த அசுத்தமான இந்த பன்றிகளுக்குள்ளே போக சொல்லி அந்த பிசாசு கேட்குதான். அது அசுத்தமான பன்றி. இப்போ பன்றி நம்மளுக்கெல்லாம் தெரியும் தான், அது சுத்தமான மிருகமா அசுத்தமான மிருகமா? அசுத்தமான மிருகம். இந்த பன்றிக்கு யார் ஒப்பிட்டு சொல்லப்படுறாருன்னா, யூதர்கள் அல்லாதவர்களை ஒப்பிட்டு சொல்றாரு இந்த பன்றிகளை. மத்திய 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன் போடாதீங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களையே பீறி போடும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் முத்தோட மகிமையை முத்தோட மதிப்பு இந்த பன்றிக்கு தெரியாது? ஏன்னா பன்றிக்கு எதை பன்றிக்கு முத்து எது தங்கம் எது வெளியேதுன்னா தெரியாது. ஆமாவா இல்லையா? எடுத்து கடித்து பார்க்குமா, அது கடினமாக இருக்குன்னு தன் காலில் கீறி போட்டுருமா. யார் அந்த முத்தை போட்டாங்களோ அது அவங்களே கடிக்கிறோமா. அல்லேலூயா. அந்த மாதிரி தான் நம்ம மத்தியில் அநேகர் உண்டு. தேவனுடைய முத்தாகிய சத்தியத்தை அவர்களுக்கு கொடுத்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குமா. இது கடினமுள்ள உபதேசமாக இருக்கு, ஏற்றுக்க மாட்டாங்க.
இது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம். ஏற்றுக்கிற பட்சத்தில் போட்டவர்களை பார்த்தே, சத்தியத்தை சொன்னவங்களை பார்த்தே இங்கே வந்து பன்றி வந்து முத்தை போட்ட இடத்துல வந்து கீறி போட்டுருச்சு, கல்லாக இருக்குது கிராஸாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி தான் வார்த்தையை கொடுத்தவங்க மத்தியிலேயே அவங்க வந்து அந்த வார்த்தையை ஏற்றுக்காம அவங்கள பார்த்தே எப்படி பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தூசணம் பேசுவாங்களாம். வார்த்தையை பேசினவங்களைய பார்த்து தூசணம் பேசுவாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்களா நம்ம மத்தியில் பன்றிகளை போல நிறைய பேர். அது மட்டும் இல்லை, நம்மளோட கூட சில இடத்துல பன்றிகள் நம்மளை கூட பன்றி தான் சொல்கிறாரு ஆண்டவர். சில நேரத்தில் அந்த வசனத்தெல்லாம் பார்த்தா நம்ம வசனமாக படிச்சுட்டு வந்தோமா முடியாது, அந்த கதைக்குள்ளே போய் அதை நம்ம படிக்கிறப்ப நம்மளையே ஒப்பிட்டு சொல்கிறாரு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்டு மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளுமா? நாம கக்கினத பாவத்தை கழுவப்பட்ட பன்றி பொருளவு திரும்பிடுச்சான், சேத்துல போய் திரும்பி மறுபடியும் அந்த சேத்துக்கு போய் பிறண்டுச்சின்னு சொல்றாரு. நாம கக்கின பாவத்தை மீண்டும் நம்ம அதையே செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்றது. எப்படி நாய் பார்த்தீங்களா, நாய் தன் கக்கினதை தின்னுமா, அது சாப்பிட்டதை கீழே போட்டு மறுபடியும் எடுத்து சாப்பிடுமா. அதை நம்ம பாவத்துக்கு ஒப்பிட்டு சொல்றது. நம்ம செய்கிற பாவத்தை வெளியே ஆக்கிட்டு மறுபடியும் அந்த பாவத்தை போய் நம்ம செய்கிறோமா, அதை ஒப்பிட்டு தான் இதில் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ எடுக்கப்பட்டு அப்போ வந்து சேற்றுலேருந்து எடுக்கப்பட்டு குளிப்பாட்டி சுத்தமான பின்பு மீண்டும் அதே சேற்றுக்கு போனால் அதே பாவ வாழ்க்கைக்கு போன நாம கூட பன்றி தான் என்று சொல்கிறாரு. செஞ்ச பாவத்தை மறுபடியும் செஞ்சோம்னு சொன்னால் நாமளும் பன்றி தான் தேவன் சொல்கிறாரு. இதை நீதிமொழியில் சொல்லுவார். இந்த பன்றியை எடுத்து பேசுவார். மதிக்கேடு உள்ள அழகான ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் மதிக்கேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கத்தில் உள்ள பொன் மூக்கத்திற்கு சமானம் அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. என்ன செய்கிற நேரம்லாம் தெரியாது, இதைத்தான் செய்யணும்னு தெரியாது, அதைத்தான் நம்ம செய்வோம். எதை செய்யணுமோ அதைத்தான் நம்ம செஞ்சிட்ருப்போம். யார் அந்த அழகான ஸ்திரீ? கிறிஸ்துவின் சபை கூட ஸ்திரீ தான் சொல்கிறது. கிறிஸ்துவோட சபை கூட ஸ்திரீன்னு தான் கூப்பிட்றாரு. ஏன் அழகு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, உள்ளான அழகு. அழகுனா வெளி தோற்ற அழகுல உள்ளான அழகு. உள்ளான அழகு நாம் கூட ஸ்திரியாக மாறிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறார். நம்மளுடைய உள்ளான அழகுக்கிட்ட இருக்கிறோமா? ஆனாலும் மதிக்கேடாய் நடந்தோம் என்றால் பன்றியில் மூக்கில் இருக்கிற பொன் மூக்குத்தியாம். பன்றியில் இருக்கிற பொன் மூக்குத்தியாக இருக்குமா நம்ம மதிக்கேடாய் நடந்துக்கிட்டா? இந்த மதிக்கேடுனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மதிக்கேடாய் புத்தி இல்லாதவர்களாய் நம்ம நடந்துட்டோமா, அப்போ அந்த பொன் மூக்கத்தி, இப்போ அந்த பன்றி மூக்கில் இருக்கிற பொன் மூக்கத்தியாக இருப்போமா நம்ம? ஏன் பொன் மூக்கத்தி? பன்றிக்கு இது தங்கம்னு தெரியாதுல்ல அதுக்கு. அதனால் அதை ஒப்பிட்டு நம்ம மத்தியில் பேசுகிறாரு. முதல்ல அப்புறம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அது வந்து என்ன செய்யணும்? பன்றி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து சேத்தை பார்த்தோன்னே அதுவே வாயை வைக்காது, மூக்கைத்தான் போய் வைக்கும். ஆமாவா இல்லையா? பன்றி வந்து வாயை வைக்காது, மூக்கைத்தான் வைக்கும். ஏன்? முதல்ல ஏன்னா மேலே பார்த்து மோந்துட்டு அதை மூக்கை வச்சுட்ட பிறகு தான். அப்போ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே இருக்கிறோன்னு சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அசுத்தில் தான் இருக்கிறோன்னு சொல்கிறாரு. பன்றி எப்படி போய் அந்த அசுத்தில் இருந்து அந்த மூக்கை மோந்து சேத்துல இருக்குதோ அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். ஏன்னா நம்ம தேவனிடத்து உடன்படிக்கை செய்தவர்களாக இருக்கலாம், ஆனாலும் பழைய வாழ்க்கைக்குள்ளே இருந்தா தேவனுடைய உடன்படிக்கை நாங்கள் செஞ்சிட்டோம், தேவனுடைய வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளே இருந்தால் பன்றியில் மூக்கில் அசுத்தத்தை மோந்து பார்க்குறோமா, நம்மளும் அதே காரியத்தில் அதே செய்கிற காரியமாக அசுத்தில் தான் செஞ்சு கொண்டு இருக்கோன்னு சொல்கிறாரு. அதனால தான் மதிக்கின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஞானஸ்தானம் எடுத்து உடன்படிக்கை பண்ணி நம்ம செஞ்சுட்ட பிறகு இந்த காரியத்தை நம்ம மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போனால் எவ்வளோ அழகாக சொல்கிறீங்களா? பன்றியின் மூக்கில் மேலே உள்ள
இப்போ வந்து பார்ப்போம், அந்த காற்று இப்போ அந்த அசுத்த ஆவிகள் எங்கே போகணும்னு கேட்டுக்கொள்ளுதான் பன்றிகள் மத்தியில் அனுப்புங்க. அதனால் இயேசு கிறிஸ்து உத்தரவு கொடுத்து, சரி அசுத்தமான ஆவியே நீ பன்றிக்குள்ளே போ, நம்மளுக்கும் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, அசுத்தமான கிரியைகள் இது எல்லாம் பன்றிகளோட குண லட்சணங்கள், அசுத்தமான கிரியைகள்லாம் பன்றிகளோட குண லட்சணங்கள் என்று சொல்கிறாரு. நம்மளுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அந்த குண லட்சணங்கள் பன்றிகளுக்குள்ள உள்ள குண லட்சணங்கள் நம்மளுக்கு அசுத்தமான குண லட்சணங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அது எங்கே இருக்குன்னா உலகத்தில் தான் இருக்குமா. அந்த 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 கிரியை உலகத்தில் தான் இருக்கும். அங்கே எவ்வளோ பன்றிகள் மேய்ஞ்சு கொண்டு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2000 பன்றிகள் இருந்ததாம். எது அந்த 2000 பன்றிகள்னு சொன்னாக்கா, நம்ம ஏசப்பா அந்த ஒரு ஓமையை பற்றி பேசுவார். 2000 எதை குறிக்கும்னா, இயேசு கிறிஸ்து வந்து லூக்கா 13:32 சொல்லுவார், அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொத்தமாக்கி 3ஆம் நாளிலே நிறைவடைவேன். அதை சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து. இந்த வார்த்தையை சொல்கிறாரு, இன்றைக்கு நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதிகளை சுத்தமாக்கி 3ஆம் நாளிலே நிறைவடைவேன். இந்த வார்த்தையை நல்லா கவனித்து நம்ம பார்த்துன்னு சொன்னால், 3ஆம் நாளிலே நிறைவடைவேன் அப்படின்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நிறைவு அடையணும்னா யார் சேரணும்? தலையும் சரீரமும் சேர்ந்தா கிறிஸ்து நிறைவடைஞ்சிருவார். அல்லேலூயா. அப்போஸ்தலன் அப்போ தான் வந்து சாத்தான் அவர்களை வந்து அவர் காலுக்கீழே விழுவான். இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் நிறைவடையும் போது சாத்தான் அவர் காலுக்கீழே விழுவான். அப்போது இது நிறைவடையினா 3 நாள் தான் நிறைவடையும். அது வரைக்கும் 2ஆம் நாள் பிசாசுகளை துரத்துவாராம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், கிறிஸ்து மரிக்கிறாரு முதல் நாள் 1 என்பது கிறிஸ்துவுக்கு முதல் 1000 வருஷமா. அடுத்து ரெண்டாவது 1000 வருஷமா. 3வது 1000 வருஷத்தில் நான் நிறைவடைந்துருவேன், என் சபை முடிந்துடும் என்று சொல்கிறாரு. அதுதான் அந்த 2000 பிசாசுகளை அவங்க குறித்து பேசுகிறார்ல. இப்போ ஒரு 2 நாள் அவரோட வேலையை முடித்தோடனே 3ஆம் நாள் வந்து ஒரு 1000 வருஷம். அந்த 1000 வருஷத்தில் நான் நிறைவடைஞ்சிருவேன், சபை முடிஞ்சிரும்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போ எவ்வளவு நாள் பிசாசுகளை துரத்தினார்னா 2 நாள் துரத்தினார். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2000 வருஷம் இந்த சபை என்ற சரீரத்துக்குள்ளே இருக்கிற அசுத்தமான கிரிகை என்ற பிசாசை துரத்தணுன்னு. அதனால தான் அங்கேயும் 2000 பன்றிகளை குறித்து பேசுகிறாரு. 2000 வருஷம் துரட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு. 2000 வருஷம் இன்னும் நிறைவடையலாம், சீக்கிரத்தில் நிறைவடைஞ்சிடும். துரத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு ஏசப்பா. 2000 வருஷமாக எல்லா பாவ கிரிகைகளை விட்டு விலகுங்கள், இதை வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அந்த பன்றிக்குள்ளே எப்படி 2000 வருஷம் 2000 பன்றிக்குள்ளே எப்படி பிசாசு போனிச்சோ, 2000 வருஷமாக ஏசப்பா மறித்து நம்மக்கிட்ட இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் சீக்கிரத்தில் அது நிறைவடைஞ்சிடும்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. இது நடந்த உடனே அந்த மனிதன் எப்படி உட்கார்ந்தான்னு பார்த்தீங்கன்னா, பிசாசுகளை விட்டு போச்சான். நம்மளுக்குள்ள அந்தகார பிரபு கூட லோகாதி அதிபர் கிரியைகள் விட்டு போயிச்சான். நம்மக்கிட்டையும் போயிச்சான். அந்த மனுஷன் எப்படி உட்கார்ந்து இருக்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா, தெளிந்த புத்தி உள்ளவராக இருக்கிறாராம். நம்மளும் அதே மாதிரி தான். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ முதல் நம்ம எங்கே இருந்தோம்னா இருளில் இருந்தோம். ஆனால் அதுலேருந்து விடுதலை செய்து வெளிச்சத்தில் வர வச்சுட்டாரு. அவனுக்கும் பிசாசை கட்டுக்குள்ளே இருந்து அவனையும் விடுதலை செய்து வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. நம்மளையும் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. பிசாசு பிடிச்சவனையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். இனி அவன் சுயநலத்தை இழந்து போகாதபடிக்கு, கட்டுப்பாட்டை இழந்து போகாதபடிக்கு இருந்தார். அந்த மாதிரி தான் நாமும் எப்படி இருக்கணும்னா என்றால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்கிறாரு. 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. நம்மளுக்கு என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாரா? தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்காராம். இப்போ எந்த ஆவியை கொடுத்திருக்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா தெளிந்த புத்தி ஆவியை கொடுத்திருக்காரு. இப்போ நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக உட்கார்ந்து இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? தேவனுடைய சமூகத்தில்
தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு விடுதலையை பெற்று நம்ம அவர் மத்தியில தெளிந்த புத்தியவர்களாக இருக்கணும்னு சொல்றாரு. தேவனுடைய வார்த்தை பிரகாரம் வாழ்கிறவர்கள் தெளிந்த புத்தியவர்கள். அவரோட வார்த்தை பிரகாரம் வாழ்றவங்க மட்டும் தான் தெளிந்த புத்தியவர்கள். எல்லாரையும் அவர் சொல்ல கிடையாது. சத்தியத்தை அறிஞ்சு பாவத்தை விட்டு அவரோட ஏற்றுக்கொண்டு நம்ம உடன்படிக்கை செய்து அவர் மத்தியில வாழ்றவர்களை பார்த்து தான் அவரு நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்கள் சொல்றாரு. எல்லாரையும் சொல்ல கிடையாது. அந்த மனுஷன் அது வரைக்கும் நிர்வாணியா இருந்தாலும் அப்போ வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறான். நாமும் தெளிந்த புத்தர்களாக இருந்தோம் என்றால் வஸ்திரம் இன்னும் போட்டுக்கொண்டவர்கள். எந்த வஸ்திரத்தை போட்டுக்கொண்டவர்கள்? நாமும் தெளிந்த புத்தியவர்களாக இருந்தால் நம்மளும் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டவர்கள் என்று சொல்றாரு ஏசப்பா. கலாத்தியர் 3:27 சொல்றாரு, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனையோ பேரோ அத்தனை பேரோ கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களே. யாரை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்போ எந்த வஸ்திரத்தை நம்ம போட்டிருக்கோம்? கிறிஸ்துவோட வஸ்திரத்தை நம்ம போட்டு கொண்டிருக்கோம். ஹல்லேலூயா. ரோமர் 13:14 இது அழகா சொல்லுவாரு, துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இந்த துர் இச்சைனா தீய காரியங்கள். துர் இச்சைக்கு தீய காரியங்களுக்கு இதுக்கு நாம் இடம் கொடுக்காமல் யாரை போட்டுக்கணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா துர்க்கிரிகள், இந்த பக்கம் அசுத்தாவிகள், அதை விட்டு தெளிந்த புத்தி உள்ளவனாய் உட்கார்ந்துருக்கிறான். இப்போ அதே மனுஷன் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, என்னை உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க. ஏசப்பட்ட என்ன கேட்குறான்? அதே மனுஷன் பிசாசு பிடிச்சி தெளிந்த புத்தி இல்லாமல் வஸ்திரம் இல்லாமல் அநேக பிசாசுகள் அவங்க கூட இருந்து எப்படி அந்த இருந்த மனுஷனை ஏசப்பா போன உடனே அவனுக்கு ஓடி போய் காலில் விழுந்து எப்படி சுகம் கொடுத்தாரோ அதே மாதிரி நம்ம பாவ வாழ்க்கையில் இருந்து நம்மளுக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்காரு. அப்போ அந்த மனுஷன் என்ன கேட்குறான் ஏசப்பாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவனுக்கு விடுதலை கிடைச்சோடனே அவன் என்ன கேட்குறான்னா, அவன் கேட்குறான், ஏசப்பா என்னையும் உங்ககிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ணுன்றாரு. அந்த வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். நான் சொல்கிறத மட்டும் பண்ணு, வீட்டுக்கு போ. இந்த மனுஷன் எதில் ஆர்வமாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசுவை பின்பற்றி நானும் எப்படியாவது போகணும்னு சொல்லி தான் ஆர்வமாக இருந்தான். அல்லேலூயா. நாம கூட அப்படி தான் எதிர் மேலே ஆர்வமாக இருக்கணுமா? 1 பேதுரு 2:2 சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அல்லேலூயா. அந்த மனுஷன் இப்போ எப்போ என்ன கேட்குறான்? இப்போ உங்கள் கூட நான் வரணும். இவர் சுகமான பின்பு இயேசு இவருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரு. மற்றவர்களை சுகமாக்குற வேலை, பிரசங்கம் பண்ணுற வேலை, சத்தியத்தை சொல்கிற வேலை அந்த மனுஷனுக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா அவன் சுகமாயிட்டோன்னே அவன் கூட வரேன்னு சொல்லி கேட்டப்போ, ஏசப்பா நீ போய் என்னை என் சத்தியத்தை போய் என்னை பற்றி நீ கடந்த அற்புதத்தை பற்றி போய் சொல்லு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் பேதுருக்கும் சொல்கிறாரு. லூக்கா 22:32 பேதுருக்கும் ஏசப்பா இதை தான் சொல்கிறாரு, நானே உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டே நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். பேதுருக்கும் அதை தான் சொல்கிறாரு, அந்த பிசாசு பிடிச்சவனுக்கும் அதை தான் சொல்கிறாரு, நம்மளுக்கும் அதை தான் சொல்கிறாரு. அல்லேலூயா. நம்மளுக்கும் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நாமும் அந்த மாதிரி தான் குணப்பெற்ற பின்பு சத்தியத்தை தெரியப்படுத்தணும்னு சொல்கிறாரு. இப்போ உள்ள நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? குணப்பட்டுட்டோமா போதும், மறுகணமே மறுபடியும் நம்ம அதை சொன்ன மாதிரி அந்த பாவங்கள்லாம் எல்லாம் மறுபடியும் பழைய மனுஷனுக்குள்ளே போய் குணப்பெற்றும் நம்ம போய் சத்தியத்தை சொல்கிறது கிடையாது. நம்ம அதே பழைய வாழ்க்கைக்கு போய் அதே மாதிரி இருந்துட்டு இன்னும் சத்தியத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கோன்றாரு. அல்லேலூயா. இன்னும் நம்மளும் அப்படி தான் இருக்கோன்னு. இந்த மனுஷன் எங்கே போகிறேன்னு சொன்னாக்கா,
இந்த மனுஷன் மார்க் 5:20 பார்த்தீங்கன்னா, அந்தபடி அவன் போய் தனக்கு செய்தவர்களை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் சுகமடைந்ததை சொன்னான். ஒரு பட்டணம், 10 பட்டணம். அது அங்கே பேதுருக்கு சொல்கிற மாதிரியே அந்த பிசாசு பிடித்தவனுக்கும் ஆண்டவர் பேதுரு விசுவாசத்தை பற்றி சொல்கிறாரு. இவனுக்கு அவன் செஞ்சு சுகம் பெற்றது விடுதலை. பேதுருக்கு சுகம் கிடையாது, விசுவாசத்தில் குறைவாக இருந்தனால பேதுருக்கு அதை சொல்கிறாரு. இவனுக்கு சுகம், அற்புதம் நடந்துருச்சு. அநேக பிசாசுகள்லாம் எவ்வளோ இருந்திருக்கும் உடம்புக்குள்ளே. அதுலேருந்து இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியம் நம்மளுக்குள்ளே நடந்துருச்சுன்னு சொன்னால், இவ்வளோ நேரம் நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம பார்த்தோம், பாவத்தை பார்த்தோம், ஒவ்வொரு வசனத்திலையும் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி அந்த பிசாசு பிடித்தவனுக்குள்ள அநேக பிசாசுகள் இருந்துச்சோ, நம்ம வாழ்க்கையிலும் அநேக பாவங்கள் இருந்துச்சு. அந்த பாவத்திலிருந்து தான் விடுதலையாக்க, நம்மளையும் இருளுக்குள்ளேருந்து விடுதலையாக்க ஏசப்பா நம்மளுக்கு வந்திருக்காரு. இன்னமும் நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கலைன்னு சொன்னாக்கா மறுபடியும் அதே பழைய பாவத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். அப்போ அந்த பிசாசு பிடிச்சவங்க எப்படி சுகம் பெற்றானோ, நாமளும் அதே மாதிரி எல்லா பாவங்களையும் விட்டு சுகம் பெற்ற பிறகு தேவனுடைய சத்தியத்தை போய் சொல்லும்படியாக, தேவனுடைய வார்த்தையை எல்லார் மத்தியிலும் சொல்லும்படியாக உங்களையும் என்னையும் இன்னைக்கு அழைத்திருக்கிறாரு. இந்த வார்த்தையின் மூலிமா தேவன் இதை குறித்து தான் பேசியிருக்கிறாரு. எத்தனை பேருக்கு இந்த செய்தி புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள பாவங்கள், சாபங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் எடுத்துட்டார். நம்ம இப்போ கடைசி நாட்களில் இருக்கோங்க. நம்ம மத்தியில் தேவன் அருமையான ஒரு ஊழியக்காரங்களை, ஏன்னு சொன்னால் பிசாசுக்கு நடந்து முடிகிறத அடக்க போகிறதையும் நம்மளுக்கு நடந்து முடிஞ்சதையும் சொல்லவே முடியாது. ஏசப்பாவுக்கு ஒருத்தர் மட்டும்தான் சொல்ல முடியும், பிசாசுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா என்கிட்ட நான் இந்த ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்னுக்கு நான் என் ஊழியக்காரங்களை சந்தித்தபோது டாக்டர் EVG சுந்தா, பிசாசு தான் சொல்லுது, அது ஏசப்பா கிடையாது, ஏசப்பா கிடையாது. பிசாசு எப்படிங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி சொல்லாது. கடந்த கால வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையில் என்ன சாபம் என்ன நடந்துச்சுன்னு ஏசப்பாவுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லி வசனம் அழகாக சொல்லுதுங்க. வசனத்தில் தேவன் அழகாக சொல்லுவார். வசனத்தில் ஏசப்பாவுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும், பிசாசுக்கு அதை தெரிஞ்சு கொள்ளவே முடியாது. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை பற்றி சொன்னாங்க. நான் பிசாசுக்கிட்டே ஊழியம் செய்கிறேன், நான் ஏசப்பா கூட ஊழியம் செய்கிறேன் தான் ஒரே பதில் கொடுத்தேன். நான் ஏசப்பா கிட்ட ஊழியம் செய்கிறேன். ஏசப்பானால தான் எங்கள் வாழ்க்கையை மாற்றி 1 வருஷ காலத்தில் இன்னைக்கு அவரோட சத்தியத்தை பேசும்படியாக எனக்கும் ஒரு ஜீவனை கொடுத்து, என் சரீரத்துக்கும் ஒரு சுகத்தை கொடுத்து இன்னைக்கு நிப்பாட்டி வச்சு பேசுகிறேன்னா அது ஏசப்பா ஒருத்தர் மட்டும்தான். டாக்டர் EVG சுமிதா மூலிமா பேசி நித்திய ஜீவன் திருச்சபையை திறக்க வச்சு இன்னைக்கு உங்களையும் என்னையும் சத்தியத்துக்குள்ளே கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருக்காரு. நல்லா விளங்கிக்கணும். அநேக துர்போதனைகள், அநேக கள்ள உபதேசங்கள், அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. எது சத்தியம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா இந்த பிசாசு பிடிச்சவனை கொடுத்து இன்னைக்கு நம்ம மத்தியில் பேசியிருக்காரு. நான் ஏதாவது தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு பிளெஸ்டா இருந்தது இன்னைக்கு? எவ்வளோ சத்தியங்கள், எவ்வளோ வெளிப்பாடு, எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்துறாருனாக்கா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. இவங்க எல்லாம் உலக ரீதியில அங்கீகாரம் பெறாதுங்க. ஊழியத்துல, வாழ்க்கையில விடுங்க, ஊழியத்துல எப்படியெல்லாம் தேர்ந்தெடுத்து இந்த அளவுக்கு இவ்வளோ வசனங்களை வச்சு பேச வைக்கிற நேரம், அதுவும் நான் இந்த நேரம் கம்மியா இருக்குது, வசனங்கள் நிறைய இருக்கு, அப்படியே போட்டுட்டே இருக்காங்க. மாத்தி 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 மாத்தி. எத்தனை பேர் ரிசீவ் பண்ணீங்க? ரிசீவ் பண்ணியாப்பா? ஹல்லேலூயா. பலத்த கரங்களை தட்டுங்க. முதல் வெரி சிம்பிள்ங்க. எந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்குதுன்னு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடணும். அதுதான் இவங்க அப்படி பேசுறக்குள்ளோ எந்த அளவுக்கு இந்த NJPH ஊழியர் மேல நம்பிக்கை இருந்தா பேசுவாங்க இல்லையா? சோ ஏசப்பாக்கு மட்டும் தான் தெரியும் சத்தியம். பாஸ்ட் தெரியும், பிரசன்ட் தெரியும், ஃபியூச்சர் தெரியும். பிசாசுக்கு ஒரு மண்ணும் தெரியாது.
இதான் ஈவிச்சி, இப்படிதான் பேசுவேன். ஒரு மண்ணும் தெரியாது பிசாசுக்கு. அட் த சேம் டைம் தேவன் வந்து அழகா வந்து ஒரு வசனத்துல தெரியப்படுத்துறாரு. யோவான் 4:1 படி, இந்த கடைசி காலகட்டத்துல பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அநேக கள்ளதீர்க்கதரிசிகள் உண்டு, எழும்பி வருவார்கள். எல்லா ஆவிகளை நம்பாமல் தேவனால நடத்தப்படுகிற ஆவி மட்டுமே நம்பணும். தேவனால நடத்தப்படுகிற ஆவி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மரித்தோர்களுக்கு உயிர் கொடுக்க முடியும், இல்லையாமா? கொடியமான நோய்களை குணமாக்க முடியும், சத்தியம் என்னன்றது தெரியப்படுத்த முடியும். ஸோ ஆவிகளை பகுத்தறியும் வரங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மனுஷன்கிட்ட எந்த விஷயங்கள் கிரியேட் செஞ்சு அதை நம்ம பார்த்துட்டா சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அட் த சேம் டைம் இன்னொன்னு, பாவங்கள் பட்டியல், எத்தனை பட்டியல் சொன்னாங்க, எவ்வளவு வசனங்க இருந்தது, பெரிய நீண்ட பட்டியலா சொல்லிட்டு வந்தாங்க. பாவம் செய்கிற எல்லா மனுஷர்களும் பாவிகள் கிடையாது. உலகத்துல எல்லாரும் செம்மையாதான் படிச்சார் இறைவன். ஆனா இந்த பிசாசானவன் புகுந்து ஒவ்வொருத்தையும் வந்து சோதனை பண்ண ஆரம்பிக்கிறான், கெடுக்க ஆரம்பிக்கிறான், முகத்தோற்றத்தை ஒடிக்கிறான், இருதத்தை ஒடிக்கிறான், எல்லாத்தையும் ஒடிக்கிறான். சோ 1 யோவான் 3:8 படி, பாவம் செய்கிற மனிதன் பிசாசுனால உண்டாக்கப்பட்டவன். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். பாவம் செய்கிற மனிதன் பிசாசுனால உண்டாக்கப்பட்டவர். சோ எப்போ வந்து பிசாசு நொழிவா ஒரு விஷயத்த சொன்னாங்க, டெலிவரன்ஸ் பண்ண ஆன பேருக்கு எப்படி மறுபடியும் பிசாசு இடம் கொடுத்தா வருவா? காலியான இருதயம், இயேசு இருக்குன்னு உள்ளோம், திறந்த இருதயம், காலியான இருதயம், இயேசு இல்லாத இருதயத்துல பிசாசு நொழிவா? வசனம் அப்படித்தானமா சொல்றது, இயேசு அப்படித்தானமா சொல்றாரு, மேத்யூல சொல்றாரு. மேத்யூ 12:43-45, 12 அதிகாரம் 43-45. திறந்த இருதயம், காலியான இருதயம், கடவுள் இல்லாத இருதயம், முக்கியமா இயேசு இல்லாத இருதயத்துல அவன் நுழைஞ்சிடுவான். சோ நம்ம ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணுமே தவிர பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. எபேசியர் 4:27 படி பிசாசுக்கு இடமே கொடுக்காதீங்க. எபேசியர்கள் நிறுவனம் 4:20 இடமே கொடுக்க கூடாது. சோ அல்டிமேட்டா உலகத்தின் அதிபதி பிசாஸ் தான்மா. அவன் காத்துவான், அடக்குவான், எல்லா கண்ட்ரோல் அவன் கையில இருக்கு. ஏன்னா அவன் கீழே மட்டும் இல்ல, மேலேயோ கீழேயோ வந்து உலாவிட்டு இருக்கிறான். ஏன்னா மேல பரலோகத்துல அவனுக்கு ஒரு இடமே கொடுத்து வச்சிருக்கிறார் பிதா. தேவ சமூகத்துல அவனுக்கு ஒரு இடம் கொடுத்து கையை கட்டி நிப்பான். ஆர்கியூமெண்ட் அங்க நடக்கும், ஜட்ஜு உட்காந்து இருப்பான். இந்த காட்சியெல்லாம் கண்ணார பார்த்துவோம் நான். கையை கட்டின்னு நிப்பான் பிசாசானுவன். சோ அவனுக்கு கண்ட்ரோல், எல்லா விஷயத்திலும் கண்ட்ரோல். அதனால ஏசப்பா சொல்ற, நீ உலகத்தின் அதிபதி தான். அப்போ 1 யோவான் 4:1 படி, இந்த உலகத்துல இருக்கிறவனை விட உன்னில் இருக்கிறவர் ரொம்ப பெரியவர். அந்த உன்னில் இருக்கிறவர் யாருமா? ஹல்லேலூயா. இயேசு மனசுல வச்சுப்போ, பரவாயில்லம்மா, சத்தமா இன்னொரு தடவை சொல்லுப்பா, ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். அழகா வந்து ரொம்ப அழகா தெளிவா விஷயங்களை வந்து தெரியப்படுத்தினாங்க. கடைசியா விசுவாசத்துல வந்தாங்க. விசுவாசம் தாங்க, விசுவாசத்தின் ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம இருக்கிறோம். அந்த காலத்துல பிசிக்கலா ஒரு ஷிப்பை வந்து பில்ட் பண்றாரு நோவா. ஜனங்களுக்கெல்லாம் தெரியப்படுறா, ஐயோ நீ பாவிகளா இருக்கிறீங்களே, உலகத்தை அழிக்க போறேங்கிற ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஜலத்தை கொண்டு அழிக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. நான் இப்ப படகு வந்து தயார் பண்ண 100 வருஷம் ஆச்சுங்க அந்த படகு கட்ட. அப்ப எவ்வளவு ஜனங்க வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த ஊர் ஜனங்களுக்கு. அந்த படகு ஒவ்வொரு நாளும் கட்டணும் 100 வருஷம்னா யோசிச்சு பாருங்க. 100 வருஷம் கட்டுறாரு. அந்த ஜனங்க வந்து பெரிய பெரிய இடம்லாம் நிறைய எல்லாம் கிடையாது. அந்த கிராமத்துல அவர் கட்டிட்டு இருக்கிறாரு. ஜனங்கள்லாம் வராங்க, ஒரு ஏதோ ஒரு நடந்துக்குது, ஒரு கட்டிட்டு இருக்கிறாங்களே, அட்லீஸ்ட் ஒரு போய் பார்த்துட்டாவது வரலாமே, உள்ளாவது கால வச்சுட்டு வரலாமே, அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லை. ஏன்னா பிசிக்கலா கட்டிட்டு இருக்கிற இது ஷிப் படகுல போவே இல்லை. கடைசியா அவரை பைத்தியக்காரன் சொல்லி கடைசியா வந்து நோவா குடும்பம் மட்டும் தான் சேவாச்சு, எல்லாத்தையும் அழிச்சாரா. இப்போ வந்து விசுவாசத்தின் ஸ்ட்ரக்சர்ல நம்ம இருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் ஸ்ட்ரக்சரை ஒரு படகா என்னை பில்ட் பண்ண வச்சிருக்கிறார். யார் அந்த படகுக்குள்ள வரீங்கோ, நித்திய ஜீவன் கண்டிப்பா உண்டு. ஹல்லேலூயா. சோ விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. மேத்யூ 13:58 நினைக்கிறேன். மேத்யூ 13:58. யார் விசுவாசம் இல்லையோ அவங்களுக்கு ஒரு காரியமும் நடக்க போறது இல்லைன்னு ஏசப்பாவை சொல்லிட்டார். ஹல்லேலூயா. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிரயோஜனமா இருக்குமா உன்னோட மெசேஜ். காட் பிளெஸ் யூ. அவங்க ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவாங்க. கண்களை மூடி தேவ சமூகத்தில் நன்றி செல்வம் கேட்ட வார்த்தைக்கு.
அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ராஜா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளில கூட கர்த்தாவே ராஜா ஆண்டவரே, இந்த வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ராஜா நீர் ஆண்டவரே வந்து பேசினதுக்காக நன்றி அப்பா. எதை நாங்கள் விடணும், எதை நாங்கள் செய்யக்கூடாது, என்னென்ன காரியங்கள்லாம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று என் தேவன் நீர் ஆண்டவரே வார்த்தையின் மூலியமாய் பேசினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ராஜா, இந்த நாளில் கூட என் தேவன் நீங்கள் ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்க, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே, பெண்களாக இருக்கட்டும், தகப்பன்மார்கள், தாய்மார்கள் எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வசனத்தின் பிரகாரம் பிள்ளைகள் இந்த கடைசி நாள் உங்களுடைய சத்தியத்தை தேடி ஆண்டவரே உண்மையான சத்தியம் எங்கே இருக்குன்று அறிந்து கொண்டு நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக ராஜா. இது எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் சொல்லி கொடுத்த ஜெபத்தை நம்ம சொல்லுவோம். ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our trespasses, as we also forgive those who offend us. And lead us not into temptation, but deliver us from evil. For yours is the kingdom and the power and the glory forever. Amen. உட்காருவோம். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பீஸ் பி வித் யூ. உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில எடுத்துக்கங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. Thank you Jesus. யூடியூப்ல பாக்குறவங்க, லைவ்ல பாக்குறவங்களுக்கு ஒரு சின்ன குறிப்புகள். யாருக்கு உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ என்னோட மலேசியா நம்பர், இந்தியா நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே ஆகும். என்னோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பி விடுங்க. ஷார்ட்டாக டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்டில் வித் பிக்சரோடு அனுப்பி விடுங்க. ஆண்டவரோட சமூகத்தில் நான் வந்து வைத்து தேவன்கிட்ட இருந்து பதில் வந்த உடனே நானே உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட காரியத்தை குறித்து தெரியப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நம்ம திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகும். ஞானஸ்தானம் எடுத்துங்க. திருவிருந்து பந்தியில பங்கு பெறலாம். திருவிருந்து பந்தியில கலந்து கொள்றவங்க அந்த ரத்தத்தை எடுத்து குடிக்கிறக்குள்ளோ முழுசா வந்து நீங்க ரிசீவ் பண்ணுங்க. ஒரு டிராப் கூட வைக்காம முக்கா குடிச்சிட்டு கால்பாக வைக்காதீங்க. அது ஏசப்பாவோட பிரஷியஸ் பிளட். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்திரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். கண்களை மூடி இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகவும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி நன்றி அப்பா, நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. வார்த்தையின் வழியாக ஆண்டவரே எங்களோட நீங்க இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களோட நீங்க பேசினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. இந்த இடத்தை விட்டு ஆண்டவரே இந்த உங்களோட பிள்ளைகள் வீடு போறதுக்குள்ளோ சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே ஏசப்பா, நீங்க துணையாக இருக்கணும் ராஜா. ஒவ்வொருத்தருக்குள்ள ஆண்டவரே நீங்க அவங்களோட இருதயத்துல வாசம் செய்யணும் சுவாமி. ஆண்டவரே
ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நீங்க உங்களோட ரத்தத்தினால கழுவுங்கள் ராஜா, பரிசுத்தமாக்குங்கள் ராஜா. பிசாசுக்கு இனி நாங்க இடமே கொடுக்க மாட்டோம் ராஜா. எங்களோட இருதயத்திலே கழுவி நீங்க பரிசுத்தமாக்குங்கள் ராஜா. ஒவ்வொரு நாளும் நாங்க பாவ அறிக்கை பண்றக்குள்ளோ ஒவ்வொரு நாளும் நாங்க பரிசுத்தமாக போறோன்றது எங்க மூலமா நீங்க உணர்த்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. சமாதானத்தோட போயிட்டு ஆண்டவரே வீடு போய் சேரட்டும் ராஜா, பாதுகாப்பாக போய் சேரட்டும் ராஜா. அதற்காக நாங்க ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே இந்த மாதம் முழுக்கும் ஆண்டவரே யாரெல்லாம் திருமணம் ஆண்டு விழா கொண்டாடினாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அத்தனை பேரும் நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும், மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம், ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் 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 சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆம் சுவாமி, மை துதிக்கிறேன், மை போற்றுகிறேன், மை ஆராதிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, நீர் எங்கள் வார்த்தையின் வழியாக எங்கள் மத்தியில் வந்தமைக்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நன்றி அப்பா. அப்பா தேவனே, சத்தியத்தை நீங்க அறிவீங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா தேவனே, இந்நாளில் அப்பா தேவனே உமது சத்திய வார்த்தை எங்கள் மத்தியில் வந்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி. அப்பா தேவனே, தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறேன் உயிர் பெறுவான் என்று சொன்னீரே சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, அப்பா எந்த சூழ்நிலைகளையும் அப்பா தேவனே உமது அன்புக்கு விரோதமாக என்ன குற்றங்குறைகள் செய்திருந்தாலும் அப்பா தேவனே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் தேவனாக இருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி. அப்பா தேவனே, நித்திய ஜீவனை அடைய அப்பா தேவனே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அப்பா தேவனே, வேலையில் கூட மலேசிய தேசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. தேசத்தை நீர் ஆசீர்வதியும் ராஜா. தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. தேசத்துக்கு ஒரு சேமத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தேசத்தில் ஆளும் ஒவ்வொரு தலைவர்களையும் விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. உமது கரம் ஒவ்வொரு தலைவர்கள் மேலும் இருக்கட்டும் சுவாமி. தேசத்தில் ஒவ்வொரு ஜனத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் விசேஷ முறையில் ஆசீர்வதித்து வழிநடத்தும் சுவாமி. அவர்கள் தேவைகளை அனைத்தும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. இவ்வேளையில் கூட வாலிப பிள்ளைகள் அனைவரையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. பிசாசானவன் யாரை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான் சுவாமி. ஆனால் சுவாமி அப்பா தேவனே, உமது வார்த்தையோ பிள்ளைகளே பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா. உமது வார்த்தையை விட்டு விலகாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது வார்த்தையினால இதை கட்டி வழி நடத்தும் சுவாமி. ஆம் ராஜா. பாவ காரியத்திலிருந்து பிள்ளைகள் முற்றிலுமாக விடுதலை பெற்று உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விசேஷ முறையில் எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. ஆம் ராஜா. அப்பா தேவனே, தேசத்தில் நீர் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும் ராஜா. வாலிப பிள்ளைகள் மூலமாக ஒரு எழுப்புதலை நீ தேசத்தில் கொண்டு வர போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி. எங்கள் மாம்ச கண்களால் நாங்கள் காணும்படியாக நீர் செய்ய போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி. அப்பா தேவனே, வேலையில் கூட நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸை நீர் ஆசீர்வதித்துமைக்காய் உமக்கு நன்றி ராஜா. எங்கள் மத்தியில் நீர் ஒவ்வொரு தரையும் வருவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸின் தேவைகளை அனைத்தும் நீர் சந்திக்க போவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எல்லையை நீர் பெரிதாக்கி கொடுக்க போவதற்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி. ஒவ்வொருவரும் நீர் முன் குறித்திருக்கிறேன் சுவாமி. உமது ஊழியத்துக்கு என்று எங்களை அழைத்திருக்கிறேன் ராஜா. உமது ராஜ்யத்தை கட்டும் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர் சுவாமி. அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா, நன்றி செலுத்துகிறேன் ராஜா. உமக்கென்று ஓடும் ஒவ்வொரு பிள்ளைகளும் விசேஷ முறையில் நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆம் சுவாமி. அப்பா தேவனே, நீர் பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா. இவ்வேளையில் கூட சிறு பிள்ளைகளையும் ஒரு கரத்தில் ஒப்புவிக்கிறேன். ஆசீர்வதித்து வழி நடத்தும் ராஜா. நல்ல ஞானத்தை பிள்ளைகளுக்கு கொடும் சுவாமி. கீழ்ப்படிந்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக அவர்கள் வளரும்படியாக நீர் ஆசீர்வதியும் ராஜா. திக்கற்ற பிள்ளைகளையும் ஒரு கரத்தில் ஒப்புவிக்கிறேன். தகப்பனாக இருந்து நீர் வழி நடத்தும் ராஜா. ஆம் சுவாமி. விதவை தாய்களையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அவர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும் ராஜா. இவ்வேளையில் கூட அப்பா தேவனே, எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஆம் ராஜா. ஒவ்வொருவரையும் நீர் தொடும்படியாக சத்தியம் அவர்களே
அறியும்படியாக நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் ராஜா. ஆம் சுவாமி, பின்வாங்கி போகும் ஆத்துமாக்களையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அப்பா தேவனே, சத்தியம் ஒன்றே அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று அறிந்து கொள்ளத்தக்க உண்மை கிட்டி சேரும்படியாக திரும்பவும் வரும்படியாக நீர் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் சுவாமி. ஆம் ராஜா, அப்படியே நீ செய்ய போவதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நன்றி ராஜா. ஆம் சுவாமி, அப்பா தேவனே, நீர் எங்கள் மத்தியில் வந்தமைக்காய் நன்றி. எங்களோடு கூட இடைப்பட்டமைக்காய் நன்றி. உமது பிரசன்னம் எங்கள் மத்தியில் வந்தமைக்காய் நன்றி ராஜா. இவை அனைத்தும் உமது ஒரே பேரான மகனின் நாமத்தால் மன்றாடுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை உயர்த்தி என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. God bless you all. God bless you. நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.